5 வருஷம் இருந்தேன். ஆமென். இவர் ஒரு தேறின வேத பாரகர். இவரை மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அல்லேலூயா. அதனால சால்வி அவரை போர்த்துறதுக்கு தைரியம் கிடைச்சிருக்கு எனக்கு. இப்போ கரங்களை தட்டி ஐயாவுக்கு தீர்க்க ஆயுசு கொடுத்து இப்பத்திலிருந்து பலத்தின் மிகுதியால் ஒரு 20 வருஷம் 10 தானே போனஸ் வாங்குவார் மோசஸ். பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். நம்ம 20 வருஷம் கேட்போம். எழும்பி நின்று நான் சால்வியை போத்தும் போது பல சபைகளை ஸ்தாபித்து எத்தனையோ ஊழியக்காரரை உயிர்ப்பிக்கிற தேவ மனுஷனை நாம போத்த போறோம். இந்த மைக்கை பிடிச்சுங்க. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திர கரங்களை தட்டி ஹalleluya பிரைஸ் எல்லாம். இப்பொழுது ஐயாவுக்கு ஒரு நினைவு பரிசனை வழங்குறாங்க. அதை வழங்கும் போது நம்முடைய பாஸ்டர் 2 வார்த்தைகளை சொல்லி கொடுப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அநேக ஊழியர்களை உருவாக்கக்கூடிய கிருபை, ஊழியர்களை பலப்படுத்தக்கூடிய கிருபை. பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய செய்திகள் அதிகம். தமிழ்நாடு முழுவதிலும் உலகம் முழுவதிலும் பயன்படுத்தப்படுகிற தேவ மனிதர். ஆமென். அவரை நான் நேசிக்கிறேன். ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, நிறைய புக்கு வச்சிருக்கிறாரு. எங்களுக்கு கொஞ்சம் பழைய புக்கெல்லாம் வேணும் பைபிள் காலேஜுக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் ஒரு புக்கு பைத்தியம், ஐயா ஒரு புக்கு பைத்தியம். படித்து முடித்து யூஸ் பண்ணாததை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஊழியர்களுக்கு பயன்படுத்துவோம். உங்கள் வீட்டில் அலமாரியில் வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா என்கிட்ட கொடுத்து அனுப்பிடுங்க. பார்சல் பண்ணுறதுக்கு வேணால் நான் 2 பே போட்டு அனுப்பிடுங்க. நான் வாங்கி பைபிள் காலேஜில் உங்கள் பேரில் என்ன செய்வேன், வச்சுக்கிடுவேன். அல்லேலூயா. வர்ற ஊழியர்களுக்கு அது பயன்படும். ஆமென். தேங்க்யூ ஐயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி எல்லாரும் வரவேற்போமா ஐயாவை. நன்றி. எடுத்துருங்க. இந்த காலை வேளையில் மத்தியான வேளைகளோடு இருப்ப சந்தோஷம். நான் பலமுறை சொல்லுவதுண்டு, சிலரை பார்த்தால் சமாதானம், சிலரை பார்க்காவிட்டால் சமாதானம். சிலரோடு பேசினால் சமாதானம், சில பேரோடு பேசாவிட்டால் சமாதானம். சில பேர் வீட்டுக்கு வந்தால் சமாதானம், சில பேர் வராவிட்டாலே சமாதானம். இப்படி நான் சொல்லும்போது நிறைய பேர் அவங்க மாமியார் நினைக்கிறீங்க. இங்கே வருவது எனக்கு சமாதானம். சில பேர் என்ன கேட்பாங்க, என்னை பார்த்துட்டும் பார்க்காம போயிட்டீங்களா பாஸ்டர்னு. நான் மனசுல நினச்சிப்பேன், என் சமாதானத்தை இழக்க விரும்பலங்கிறது உங்களை பார்க்கல. நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், நான் ஃபோன் பண்ணினே எடுக்க மாட்டேன்றீங்கன்னு. ஏன்னா இருக்கிற சமாதானத்தை ஏன் கெடுத்துடணும்? உலகத்திலே பெருசாக அதுதான். அதனால் எனக்கு உண்மையாகவே மகிழ்ச்சி, சமாதானம் இதெல்லாம் மிகைப்படுத்தல் அல்ல, மனது பூரிக்கிறது. நான் ஒரு பிற மார்க்கத்திலிருந்து வந்தேன். 70ஆம் ஆண்டு இயேசுவை சந்தித்தேன். 73ஆம் ஆண்டு இந்த ஊழியத்திற்கு வந்தேன். ரயில்வேவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல வேலை. எனக்கு சம்பளம் 7ஆம் தேதி. என்னோடய டிபார்ட்மெண்ட்டில் யாருமே சம்பளம் வாங்க போக மாட்டாங்க, அந்த செக்ஷனில் இருக்கிறவங்கெல்லாம். ஏன்னா அது அவங்களுக்கு அவசியம் இல்லை. புரியவே இல்லை. இல்லை, ஏன்னா வருமானத்துக்கு மேலே வருது அவங்களுக்கு. அதனால் போக மாட்டேன். நான் ஒரு ஆள் தான் போவேன். புரியுதா? நான் ஒரு நாள் சம்பளம் வாங்க போவேன். 2 முறை வாங்கினேன். நான் கூட வாங்கினேன், அன்பளிப்பு வாங்கினேன். புரியவே மாட்டேன். அன்பளிப்பு வாங்கினேன். 2 நாள் 3 நாள் தூங்கவே இல்லை. அந்த அன்பளிப்பு கொடுத்தவர் சொன்னார், இந்த சீட்டில் வர்கீஸ்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வாங்கினார், நீங்கள் ராதாகிருஷ்ணன் வாங்கலாமேன்னாரு. ஐ வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் எ ஹிந்து. ராதாகிருஷ்ணன் பேரில் தான் வாங்கினேன். அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. தினந்தோறும் போராட்டம். ரொம்ப அடிமட்டத்திலிருந்து வந்தேன். என் தகப்பனார் ஒரு தினக்கூலி, 9 பிள்ளைகள், 35 ரூபா வாடகை வீட்டில் நான் இருந்தேன். என்னுடைய கல்லூரி படிப்பை சிம்னிவில் தான் படித்தேன். புரியுதா உங்களுக்கு? எனக்கு அறிவு தெரிஞ்சு காஃபி டீ குடித்த மாதிரி ஞாபகமே இல்லை. எனக்கு பின்னால் எனக்கு 4 சகோதரிகள்,
3 சகோதரர்கள், 9 பேர் எங்கள் வீட்டில். ஒருத்தருடைய வருமானம் தான் எங்கள் அப்பா தினக்கூலி. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா வாங்கின டெய்லி சம்பளம் 25 ரூபா. எனக்கு இந்த வேலை கிடைச்சிது, நல்ல வேலை. ஆனால் மனசுக்குள்ள ஒரு பெரிய அழைப்பு. 73ஆம் ஆண்டு என்னை தேவன் அழைத்தார். விபி ஹால் என்கிற சென்னையில் ஒரு இடம் இருக்கிறது, ஒரு மொழியர் ஜெபம் நடக்கும். ஜீவானந்தம் அவர்களும் டிஜிஎஸ் அவர்களும் ஜெபம் நடத்துவாங்க. அதில் எனக்கு ஒரு சின்ன வேலை. என்ன வேலைன்னா, வரவங்களாம் டீ கொடுக்குற வேலை. 73ஆம் ஆண்டு அப்போ டீலாம் கொடுப்பேன். ஒரு நாள் அந்த இரவு நேரத்தில் டிஜிஎஸ் அவர்கள் பேச போகிறாங்க. நானும் என் நண்பர் சாலமோன் ஜான் சாலமோனும் இளமை பிராயத்து நண்பர்கள் 70லிருந்து. அப்போது அவர் இந்த பேக்கில் பின்னால் டிஜிஎஸ் போனார், பாத்ரூம் போனார் அவர். அப்போது எங்கள் வீட்டில் ரொம்ப போராட்டம், ரொம்ப 73ஆம் ஆண்டு. பைபிளை கொடுத்துட்டாங்க, வீட்டை விட்டு துரத்துட்டாங்க. பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்கியிருக்கிறேன் பல நேரங்கள். இரவல் பேண்ட்டு வாங்கி போட்டு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட் நெல்லை ஆரோன்னு ஒருத்தருடைய சபையில், தெரியுமா நெல்லை ஆரோன்னு தெரியுமாயா? அவர் ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட சொன்னார். இரவல் பேண்ட்டு போட்டு தான் அங்கே பிரசங்கம் பண்ணேன் அவருடைய சபையில் ஒரு முறை. அது ஆரம்ப நாட்கள். அன்றைக்கு அப்போ தான் பைபிள் ஸ்கூல் முடிச்சுட்டு டி மோகன் வராரு. எனக்கு ஒரு 15 நிமிஷம் பேச சொன்னாங்க. ரொம்ப நெருக்கமான காலங்கள். டிஜிஎஸ் உள்ளே போயிருக்கிறார், என் நண்பர் கூட்டிக் கொண்டு போனார். ஆனால் என்னுடைய ஃப்ரெண்டு அவர் ஒரு இந்துலேருந்து வந்தவர். நிறைய போராட்டம் வீட்டில். சின்ன ஜோமானுங்கன்னு நான் யோசித்த, ஒரு சின்ன ஜோமானி அனுப்பிச்சிருவாருன்னு. இ ப்ரைட் ஃபார் மீ 20 minutes. 20 நாளும் ஜோம் பண்ணார். நிறைய காரியம் சொன்னார். இப்படியெல்லாம் பயன்படுத்துவேன், இப்படியெல்லாம் பயன்படுத்துவேன். ஒன்றுமே என் காதில் போல. உலக நாடுகளில் உன்னை பயன்படுத்துவேன், அநேக ஊழிகளை உருவாக்குவாய், இப்படி நிறைய சொன்னார். நான் பண்ண மொத்த பிரயாணமே 13 கிலோமைல் தான் என்னுடைய ஆரம்ப நாட்களில் 1970s. எங்கள் பெரிய சித்தப்பா ஒருத்தர் ரெடில்ஸில் இருந்தார். நான் சென்னையில் மின்ட்டில் பிறந்து வளர்ந்தேன். ஆதித்தன் ஸ்டோர், அதான் எங்கள் சித்தப்பா வீடு. ரைட், அவர் தான் ஓனர். அதுக்கு மேலே நான் போனதில்லை. அவர் சொன்னது எதுவுமே காதில் ஏறல. ஆனால் இட் வாஸ் ரெக்கார்டட் இன் மை ஸ்பிரிட். ஆவியில் அது பதிவு செய்யப்பட்டது. அப்போ சொன்னார், நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ காவலனாயிரு. இது மட்டும் என் மனசில் அப்படி ரெக்கார்ட் ஆகிடுச்சு. திரும்ப திரும்ப அந்த வசனம் இன்னும் பேசி கொண்டிருந்தது. வேலைக்கு போன தேவை நிறைய. ஆனால் அடித்தளத்தில் இந்த அழைப்பு இருந்தது. தினந்தோறும் அந்த அழைப்பு. ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் தொடர்ந்து தேவன் பேசிக்கொண்டே இருந்தார். ஒரு நாள் என்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டர் எடுத்து என்னுடைய அதிகாரிட்ட கொடுத்தேன். நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நான் ஊழியத்துக்காக வேலையை விடலை. எனக்கு மேலே இருந்த அந்த அவர்கள் கொடுத்த டார்ச்சர், அவள் புரியுதுன்னு நினைக்கிறேன்ல, அவங்க கொடுத்த டார்ச்சர் தான் என்னை ஊழியத்தில் என்னை கொண்டு வந்துச்சு. ஒரு ஏமாற்றம்தான் வாழ்க்கையின் மாற்றம். ஏமாற்றத்திலேயே எடுத்துருங்க. ஏமாற்றம் இல்லைன்னா இங்கே யாருமே பாஸ்ட் ஆகிருக்க மாட்டாங்க. என்னையா, ஒரு ஏமாற்றம் இல்லைன்னா இங்கே யாருமே பாஸ்ட் ஆகிருக்க மாட்டாங்க. ஒரு ஏமாற்றம் எனக்கு. என்ன ஏமாற்றம்னா, அதாவது என் மேல் அதிகாரிகள் ரொம்ப டார்ச்சர் அதிகமாக இருக்கும். என்னென்னா, இந்த லஞ்சம் வாங்குகிற விஷயத்தில் நான் பில் செக்ஷனில் இருந்தேன். நான் பில் போட்டால் தான் பணம், அடுத்த அந்த பில்டருக்கு பணம் கிடைக்கும். நிறைய போராட்டம். ஆனால் ஒரு உறுதி இருந்துச்சு உள்ளத்தில். வேலை 73ஆம் ஆண்டு வேலையை விட்டேன். ஒரு மாரணதா இயக்கத்தில் நான் சேர்ந்தேன். 150 ரூபாய் எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க. டீச்சர், டிரான்ஸ்லேட்டர், பைபிள் ஸ்கூல், அப்புறம் அக்கௌண்டன்ட், பியூன், கேஷியர், பிரசங்கியார். 150 ரூபா சம்பளம். 16 ஆண்டு ஊழியம் செய்தேன். பெரிய மனசு பண்ணி திருமணம் ஆகிடுச்சு. ஒரு குழந்தை வேறு இருக்குது. 270 ரூபா ஐஎஸ் சேலரி தட் ஐ காட் ஃப்ரம் த மிஷன். நான் வாங்க ஐஎஸ் சேலரி 270 ரூபா தான். என்ன சொல்கிறேன்னு தெரியுமா? உங்களுடைய சூழ்நிலைகள் தற்காலிகமானது, உங்களுடைய அழைப்பு நிரந்தரமானது. நான் 38,1970 ஞானசானம் எடுத்தேன். 38,1970. இந்த ஸ்டீஃபன் தேவகுமார் என்ற பேர் எனக்கு தந்தவங்க சிஸ்டர் சாராள் நவ்ரோஜி. நான் வீட்டுக்கு வந்து அடுத்த நிமிஷமே 38,1970 வீட்டுக்கு வந்து அடுத்த நிமிஷமே என் புக்கில், என் டைரியில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு படிக்க தெரியாது, சுகத்தில் எழுதிட்டேன் பாஸ்டர் ஸ்டீஃபன் தேவகுமார்னு. என்னன்னே தெரியாது. 2 காரணத்துக்கு எழுதினேன். ஒன்று, பேர் மறந்துட போகுது, புது பேராக இருக்குது, இது கேட்காத பேர் ஸ்டீஃபன். ரொம்ப நாள் தெரியாது. ஸ்தேவான் தான் ஸ்டீஃபன் ரொம்ப நாள் தெரியாது. அப்படி யாரும் சொல்லியும் தரல.
ஸ்டீஃபன் தேவகுமார் விடுஃபுல்லாக எழுதிட்டேன், டைரியில் எழுதிட்டேன். அப்போது ரென்னன் மார்ட்டின் ஒரு புக் இருக்கும், ஒரு கிராமர் புக், அதை கூட எழுதிட்டேன். அப்போ காமர்ஸ் புக் இருக்கும், காமர்ஸ் புக் பைபிள் மாதிரியே இருக்கும். எங்கள் அம்மா காமர்ஸ் புக்கை வச்சு பைபிளை வச்சு விபூதி பூசி ஆயுத பூஜை கொண்டாடினாங்க. அந்த அம்மா எங்கள் அம்மா என்னுடைய பைபிளை காமர்ஸ் புக் நினச்சிக்கினாங்க. காமர்ஸ் புக்குக்கும் விபூதி, பைபிளுக்கும். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன். இன்றைக்கு ஏறக்குறைய 49 ஆண்டுகளாக ஊழியம் செய்கிறேன். ஐ ட்ரெயின்டு 2000 ஆர்ஃபன் சில்ட்ரன். தாய் தகப்பன் இல்லாத 2000 பிள்ளைகள் வளர்த்த ஆளாக இருக்கிறேன். ஐ வாஸ் இன் த பிளாட்ஃபார்ம். நான் வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் இருந்து வளர்ந்த ஒரு ஆள். இன்றைக்கி ஐ ட்ரெயின் 2000 ஆர்ஃபன் சில்ட்ரன் அண்ட் ஆல்சோ ஐ ட்ரெயின் 2000 பாஸ்டர்ஸ். இது விளம்பரம் இல்லை, ஒரே ஒரு காரியம், தேவன் யாரையும் பயன்படுத்த முடியும். God wants nobody to be nobody, He wants everybody to be somebody. எல்லாரும் சொல்லுங்கள், தேவன் ஒருவரையும் ஒன்றுமில்லாதிருக்க அழைக்கவில்லை, ஒவ்வொருவரையும் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். சொல்லுங்கள், ஏதோ ஒரு நோக்கம் உங்களை குறித்து. நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஒரு தாயாக இருக்கலாம், ஒரு தகப்பனாக இருக்கலாம். உங்களை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆனால் கேள்வி என்ன தெரியுமா? அந்த நோக்கம் நிறைவேற 3 காரியம் அவசியம். சொல்லுங்கள், ஆசை அவசியம், ஆதங்கம் அவசியம், அர்ப்பணிப்பு அவசியம். இன்னொரு முறை சொல்லுங்கள், ஆதங்கம், ஆசை, அர்ப்பணிப்பு. இந்த பைபிள் ஸ்கூல் இன்றைக்கி உங்களை டெடிகேட் பண்ண போகிறாங்க. அர்ப்பணிப்பு என்ற வார்த்தையின் பொருளே தான், கிவிங் அண்ட் டு த லார்ட் வித்தவுட் எனி ரிசர்வேஷன். பைபிள் ஸ்கூல் மாணவர் சொல்லுங்கள், எழுந்திருந்து சொல்லுங்களேன், எழுந்திருந்து சொல்லுங்கள். எதிர்பார்ப்பு இல்லை, நிபந்தனையும் இல்லை. ஆண்டப்பா சொல்லுங்கள், எதிர்பார்ப்பு இல்லை, நிபந்தனையும் இல்லை. there is no expectation. சொல்லுங்கள், நோ ரிசர்வேஷன். எந்த நிபந்தனையும் இல்லை, எதிர்பார்ப்பும் இல்லை. கட்டாயம் உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். புரியுது உங்களுக்கு? அமருங்கள். திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் சூழ்நிலைகள் தற்காலிகமானது, உங்களுடைய அழைப்பு நிரந்தரமானது. நான் ஒரு இடத்துல ஊழியம் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு சின்ன தாழ்வாரம், நானும் ஜான் சாலமன் அவர்களும். அங்கே ஒரு 3 பேர், இங்கே ஒரு 3 பேர். அது ஒரு டாய்லெட் பக்கத்தில் இருக்கும். அந்த பையன் வந்து டிஎல்சி குடும்பத்தை சார்ந்தவன். நடுவில் நான் நினைப்பேன். அந்த பையனுக்கு பிடிக்காது, என்ன ஒரு உதவுதைப்பான், ஜான் சாலமன் உதவுதைப்பான். அதுதான் எங்களோட ஆரம்ப ஊழியம். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு கட்டடத்தை கொடுத்துருக்கிறார். ஐயா சொன்ன மாதிரி ஏறக்குறைய ஒரு 80 சபைகளை ஸ்தாபிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். யார் நன்றியாக இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் நன்றியாக இருக்கிறார். நான் மரித்தால் அது பேசும். தொற்காள் மரித்தாள், ஆனால் அவளால் செய்யப்பட்ட அங்கிகள் பேசப்பட்டது. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? பொதுவாகவே யோசேப்பு நன்மை செய்தான், நன்மை பெற்ற பானபாத்திரக்காரன் மறந்து போனான். இதான் உலகம். நெறிகெட்ட முறைகெட்ட உலகத்தில் வாட் யூ ஹவ் டன் ஃபார் கிரைஸ்ட் வில் எவர் லாஸ்ட். நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றுமே பரலோகத்தில் எழுதப்படுகிறது. முதல் நாளிலே சொன்னேன், 87ஆம் சங்கீதம் சொன்னேன். 87ஆம் சங்கீதத்தில் காட் ரெக்கார்ட்ஸ், நேற்று கூட சொன்னேன். 87ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், 87:6 தேவன் தொகையிடுகிறார். 87:6 சங்கீதம் 87:6 கடைசி வார்த்தை இல்லையா? சொல்லுங்க, தொகையிடுகிறார். சத்தமா சொல்லுங்க. இங்கே கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களுக்கு சொல்ல விரும்புகிறேங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒரு கிளாஸ் எடுத்தால் எங்களுக்கு 50 ரூபா. ஒரு கிளாஸ் எடுத்தால் அது ஒழுங்காக வராது, 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வரும். எனக்கு கவனிங்க எல்லாரும். உலகத்துக்கு ஊழியம் செஞ்சால் பேக்கெட் நிரம்பும், ஏசுனார் ஊழியம் செஞ்சால் மனசு நிரம்பும். அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா? உலகத்துக்கு ஊழியம் பண்ணிங்கன்னா பேக்கெட் நிரம்பும், ஏசுனார் ஊழியம் செஞ்சால் 2மே நிரம்பும். இங்கே பாருங்க, 2மே நிரம்பி இருக்குது. என்னங்க, போகிற இடத்துலலாம் நிறைய கொடுக்குறீங்களா? இல்லை போகிற இடத்துல நிறைய கொடுத்துனே இருக்கிறீங்களா? ரைட். உலகத்து ஊழியம் செஞ்சீங்கன்னா பேக்கெட் நிரம்பும், ஏசுனார் ஊழியம் செஞ்சால் 2மே நிரம்பும். நம்புறவங்களாம் கரங்களை உயர்த்தி ஆமீன்னு சொல்லுங்கள். இது வாழ்க்கையின் அனுபவம், இது வாழ்க்கையின் அனுபவம். எனவே இந்த ரொம்ப நேரம் உங்களுக்கு நான் நிறைய சொல்ல விரும்பலை. இந்த உலகத்தில் 3 விதமான ஊழியம் இருக்குது. ஒன்று அடிமை ஊழியம், யாருக்கோ பயந்து செய்வது.
இன்னொன்று ஆதாய ஊழியம், என்ன கிடைக்கும். இன்னொன்று அன்பின் ஊழியம். சொல்லுங்க எல்லாரும். முதல் ஊழியம் என்ன தெரியுமா? அடிமை ஊழியம், பயந்து செய்கிறது, ஸ்தாபனம். நான் ஒருத்தர் கேட்டேன், என்கிட்ட ஒருத்தர் ஊழியம் பண்ணுறார், 22 வருஷமாக பாஸ்டராக இருக்கிறார். நான் கேட்டேன் எத்தனை பேர் ரசிக்கப்பட்டாங்கன்னு. அவர் என்ன கேட்குறாரு, நோவா பிரசங்கம் பண்ணி எத்தனை பேர் ரசிக்கப்பட்டாங்க என்ன கேட்குறாரு. நோவா பிரசங்கம் பண்ணி 22 வருஷம் ஊழியம் பண்ணுறாரு, ஆத்துமாக்கள் இல்லை. என்னை திருப்பி கேட்குறாரு, நோவா பிரசங்கம் பண்ணி உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேர் ரசிக்கப்பட்டாங்கன்னு? ஒருத்தருமே இல்லை. நோவா பிரசங்கம் பண்ணி எத்தனை பேர்? அது வேறு வழி இல்லை. புரியுதா உங்களுக்கு? அதனால் திருப்பி சொல்லுங்கள் அடிமை ஊழியம். நீங்கள் யாருமே என்ன இல்லை இங்கே. ஆமே, நான் ஸ்தாபனம் நடத்துகிறேன். நான் யாரையும் இது வரைக்கும் அடிமைப்படுத்தினதே இல்லை. என்னையா, எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம், சுதந்திர பறவை. இன்றைக்கி என்ன வேணால் பேசலாம், யார் வேணால் கூப்பிடலாம் பிரசங்கத்துக்கு. சொல்லுங்கள் அடிமை ஊழியம் அல்ல. சொல்லுங்கள் ஆதாய ஊழியம் அல்ல. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் நிறைய பேர் ரேட் பேசி தான் ஆளே வராங்க. இப்போல்லாம் பாஸ்டங்கெல்லாம் ரேட் பேசிட்டு தான், புரிய மாட்டேங்குது இல்லை? ஆமாம், ரேட் பேசிட்டு தான். கடந்த வாரத்தில் சென்னையில் ஒரு மெகா சபையில் பிரசங்கம் பண்ணையா, 3 சர்வீஸ், பிரைஸ் லார்ட் பாஸ்டர்னார். அவர் இன்று வரை அவரை காணவில்லை. உள்ள கவர் கொண்டு வர போனவர் இன்றைக்கி வரை வரல. இடுப்பளவு தண்ணி அன்னைக்கு இடுப்பளவு தண்ணி சென்னையில் 4:30 மணிக்கு என் வீட்டில் கார் நிற்குது, அவர் காரு. என்னை விட்டு அவர் திரும்பி எப்படி போவேன்னு தெரில எனக்கு. புரியுதா உங்களுக்கு? கூகுள் நம்பர் கேட்டார், கொடுத்தேன். எனக்கு தேடி கூகுள் நம்பர் கேட்டார், கூகுள் பே கேட்டார், கொடுத்தேன். இன்றைக்கி வரைக்கும் தெரில. சொல்லுங்கள் ஆதாயம் இல்லை, ஆனால் மனசில் ஒரு சந்தோஷம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக சொல்லுங்கள். ஆதாய ஊழியம் அல்ல. 1வது அன்பின் ஊழியம். ஒரு மகன் தன் தகப்பனுக்கு செய்கிற ஊழியம். என்னங்க, ஒரு மகன், நீங்கள் எந்த ஊழியம் செய்ய போகிறீங்க? ஆனால் இந்த காலத்து மகன்லாம் வித்தியாசமாக இருக்கிறான். எனக்கு ஒரு வீட்டுக்கு போனேன், அப்பா சொல்கிறார், ஐயா இந்த பையனுக்கு புத்தி சொல்லுங்கன்னு. என்னடான்னு கேட்டேன். மழை வருதுரா, ஜன்னலை சாத்துறானா 10 ரூபா கேட்குறான் இவன். நீ எப்படிமா? நல்ல பிள்ளைகள். மழை வர ஜன்னலை சாத்து, பார்க்கும் பார்வையிலே நல்ல பிள்ளைகள். சொல்லுங்கள் அன்பின் ஊழியம். சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்கள். நேற்று கூட சொன்னேன், உலகம் திறமை உள்ளவனை தெரிந்து கொள்ளுகிறது, தேவன் தெரிந்து கொண்டவனுக்கு திறமைகளை கொடுக்கிறார். ஒரு திறமை இல்லை நமக்கு, ஆனால் தெரிந்து கொண்டார், திறமைகளை கொடுக்கிறார். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், when God calls you, he equips you. தேவன் யாரை அழைக்கிறாரோ அவர்களுக்கு தன்னுடைய திறமைகளை தருகிறார். when God calls, he equips. when God calls, he provides. சொல்லுங்கள், யாரை அழைக்கிறாரோ தேவைகளை சந்திப்பார். ஆமீன் சொல்கிறீங்களா? எந்த ஏதாவது ஊழியத்துக்கு வரும்போது பெரிய கேள்விக்குறி. 4 சகோதரிகள் எனக்கு, 3 தம்பிங்க, சின்ன எல்லாம் குட்டி பசங்க. எப்படி வாழ்வோம், எப்படி நடத்துவோம்? ஆனால் நல்ல கவனிங்க, கேள்வி தேவையானால் உலகத்துக்கு போ, பதில் தேவையானால் தேவனிடத்திற்கு வா. If you want to know the question, go to man. If you want to get the answer, go to God. இது வேணும். கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதிலும் கிடைத்தது என்று. கேள்வி தேவையானால் எங்கே போ? உலக மனுஷங்கிட்ட போ. உன்னை இன்னும் பைத்தியக்காரன் ஆக்கிடுவான். இத்தனை இது புரியுது? உலக மனுஷன்கிட்ட போனீங்கன்னா ஒன்று வேணாம், கால் வலிக்குதுன்னா உன்னை சொல்கிறான், சிஸ்டர் நீங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுங்கன்றான். முக்கியமாக கால் வலிக்கு எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு என்ன வித்தியாசம்? அதுக்கு 10,000 ரூபா. நான் வாழ்க்கையில் கண்டு கொண்ட ஒன்று, உலக மனுஷன்ட்டு போனால் பாதி பைத்தியத்தை நான் என்ன ஆகிக்கிறான். போகாதீங்க. நீங்கள் பரிதாபத்துக்காக சொல்கிற ஒன்றே அது பரிகாசம் மாறிடும். கவனிங்க எல்லாரும். சொல்லுங்கள், கேள்வி தேவையானால் உலக மனிதர், பதில் தேவையானால் தேவன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? யூ வாண்ட், அவரிடத்தில் இல்லாத பதிலே இல்லை. உன்னுடைய 1000 கேள்விகளுக்கும் பதில் சொல்கிற தேவன் இருக்கிறார். இன்னைக்கு அடிக்கடி நாம் கேட்குற கேள்வி, ஒய் லார்ட், வேர் லார்ட், ஹவ் லாங் லார்ட். 10ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், 13ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். ஒய் லார்ட் 2வது, வேர் லார்ட் 13ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், ஹவ் லாங் லார்ட். திரும்ப சொல்கிறேன் எல்லாரும், கேள்வி கேட்க ரொம்ப ஈஸி, ஆனால் கேள்வி பதில் சொல்லுகிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்.
தம்பிங்களா, திரும்ப சொல்கிறேன், அமெரிக்காவின் ஜனாதிபதி என்று சொல்லப்படுவதை விட ஆண்டவரின் ஊழியர் என்று சொல்லுவது ஆசீர்வாதம். எல்லா அம்மா அப்பாவுக்கும் சொல்கிறேன், ஊழியக்காரனுக்கு பொண்ணு கொடுங்க, அவன் தான் அடிக்காமல் பார்த்துப்பான். என்னங்க, ஒரு ஊழியக்காரன் மனைவி கூட அடிக்கிறான். ஐயா, நான் கேட்டேன், ஏன்ட்டு அடிக்கிறான்? என் பர்சனல் ப்ராப்ளம்ன்றான். மனைவி அடிக்கிறான், ஏன்டா என்ன பர்சனல் ப்ராப்ளம்ன்றான். அப்படி இல்லைங்க, யாரும் அடிக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன்ல. அப்படி பார்க்குறீங்க, எனக்கெல்லாம் 38 வருஷம் ஆயிடுச்சு. என்னங்க, அது முடியாது, அப்புறம் சோறு கிடைக்காது. உங்கள் ஊழியமே அங்கே தான் ஆரம்பிக்குது. என்ன பார்க்குறீங்க, உப்பு அதிகமாக போட்டிங்கன்னா நாங்கள் சீக்கிரத்தில் பரலம் போயிடுவோம். சர்க்கரை போட்டிங்கன்னா டயபிட்டிஸ் ஆகிடுவோம். காரமாக போட்டிங்கன்னா அல்சர் வந்துடும். எங்கள் ஊழியமே உங்கள் கையில் தான். நாங்கள் நீடித்திருக்க வேண்டுமானால் உங்கள் தயவும் உங்களுடைய இரக்கம் எங்களுக்கு தேவை. உண்மையாக பொய்யா? செல்வி நியூஸ் சொன்னார், மை மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் இன் மை கிச்சன் ரூம் அப்படின்னாரு. என் ஊழியம் எங்கே ஆரம்பிக்குது? ஜெபக்கனி ஜிம்மி ஊழியம் எங்கே தான் இருக்குது? உங்கள் கையில் தான் இருக்குது. புரியல? நீ நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். ஆரோக்கியமாக இருப்பது உங்களால் தான், ஆரோக்கியம் இல்லாமல் இருப்பதும், நாங்கள் ஆரோக்கிய தாசாக இருக்கிறது உங்களால் தான். புரியுதா உங்களுக்கு? எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் நினச்சா அவர் பண்ணார், நீங்கள் நினச்சா அது இதுதான். என்ன மறந்தா சில பேர். ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஐயா ஓவன் ராபர்ட்ஸ் என்னோட வந்தார். ரொம்ப நேரம் சாப்பாடை பிசைகிறேன், சாப்பாடு உள்ளவே போல ஒன்றுமே இல்லை அதில். அப்புறம் சொன்னார், ஸ்டீஃபன், ஒரு நாள் சாப்பிட்ற, இந்த அம்மா புருஷனை நினச்சின்னு சாப்பிடு அப்படின்னாரு. இந்த அம்மா புருஷனை நினச்சி சாப்பிடுனார். வேறு வழியே இல்லை, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நீங்களாம் ரொம்ப நல்லவங்க நினைக்கிறேன். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இதெல்லாம் சொன்னால் சிரிக்கிறீங்க. ரைட் தம்பி, ஊழியம் என்பது ஒரு பாக்ஸிங் மாதிரி. மேடு உண்டு, பள்ளம் உண்டு. ஆனால் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. ஒரு நாள் கர்த்தர் உங்களையும் இதே மேடையில் உட்கார வைப்பார், இதே மேடையில் உங்களை பேச வைப்பார். காலங்கள் மாறும், காட்சிகளும் மாறும், கர்த்தர் மாறவே மாட்டார். யாரை பார்த்தும் பொறாமப்படாதீங்க. உங்களோட பெரிய ஆளை பார்த்து பொறாமப்படாதீங்க. சின்ன ஆளை பார்த்து பெருமைப்படாதீங்க. கர்த்தரை மட்டும் பாருங்கள், கிருபை வரும். பெரிய ஆளை பார்த்தா பொறாமை வரும், சின்ன ஆளை பார்த்தா பெருமை வரும். கர்த்தரை மட்டும் பார்த்தா கிருபை வரும். இந்த பென்ஸ் ஆடி அவங்களெல்லாம் பார்க்காதீங்க. என்ன வரும்? பொறாமை வந்துடும். நேற்று கூட இருந்தவர் இன்றைக்கி பென்ஸில் போகிறார். அவர் பென்ஸ்லேயே போட்டோம், ஆடியிலே போட்டோம், ஆடாமல் போட்டோம். சொன்ன என்னோட பெரிய ஆளை பார்க்க மாட்டேன். பார்த்தா என்ன வந்துடும் எனக்கு? கீழே ஆளை பார்த்தா காலை தூக்கி மடிச்சுப்போம். ரொம்ப பெரிய ஆள் பிரதர் நான். பார்த்தீங்களா, செல்ஃபி எடுத்துப்போம். புரியவே மாட்டேங்குது. இன்றைக்கி செல்ஃபி பாஸ் தான் அதிகமாகறாங்க. ஐ மெட் கென்னத் ஹேகின், ஐ மெட் ஓரல் ராபர்ட்ஸ், ஐ மெட் ஜாய்ஸ் மேயர், ஐ மெட் ரெய்னார்ட் போங்கே. அவன் வீட்டுக்குள்ளேயே நான் பார்த்துருக்குறேன். ஆனால் ஒரு செல்ஃபி எடுத்துக்கல. அது எங்கே இருக்குதுன்னு தெரில. அதிகப்படியான அறிமுகமே ரொம்ப ஆபத்து. சொல்லுங்கள், ஃபெமிலாரிட்டி வேண்டாம். வாய்த்தரம் சொல்லுங்கள். உங்களோட அத்தாரிட்டி இருந்தால் போதும். சத்தமாக சொல்லுங்கள். ஃபெமிலாரிட்டி இன்றைக்கி எதை விரும்புகிறாங்க ஜனங்க? என்னையா எதை விரும்புகிறாங்க? ஒரு சொல்கிறார், இன்றைக்கி என் ஃபோட்டோ அப்படியே போடுங்க பாஸ்டர், அதில் ஒரு அபிஷேகம் இருக்குதுன்றார். அநியாயமாக இல்லை? ஃபோட்டோவில் அபிஷேகம் இருக்குதான். அவர் எங்கே போயிட்டாருன்னு தெரில இப்போது. ரைட் சொல்லுங்கள். புகழை விரும்பேன். சத்தமாக. புகழும் வேண்டாமே, பெயரும் வேண்டாமே. யோசித்து பாருங்கள், அப்படிப்பட்டவங்களாம் கர்த்தரை பயன்படுத்துவார். அதனால் திரும்ப சொல்கிறேன், இதே மேடையில் கர்த்தர் உங்களை நிறுத்த வைத்து அழகு பார்ப்பார். எப்படி தெரியுமா? சொல்லுங்கள். எளிமையாயிரு, தாழ்மையாயிரு, உண்மையாயிரு. சொல்லுங்கள். எளிமையாக இருப்பேன், ஓவர் பந்தெல்லாம் பண்ண மாட்டேன். என்னங்க, அக்கோஃபினா வாட்டர் தான் குடிப்பேன், பிஸ்லரி வாட்டர் தான் குடிப்பேன்னு சொல்லக்கூடாது. என்னடி பார்க்குறீங்க? சொல்லுங்கள். எளிமையாக இருப்பேன், தாழ்மையாக இருப்பேன், எல்லாவற்றிலும் உண்மையாக இருப்பேன். கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க, கர்த்தர் உங்களை பரலோகத்தில் அதிகம் வைப்பார். நான் இருந்த ஸ்தாபனத்தில் ஃபர்ஸ்ட் ஹென்றி ஜோசப் அவர்கள் பல மாதங்கள் வெளியே போயிடுவார். செக் புக்கில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போவார், பிளாங்க் செக்கில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போவார். ஃபின்னி கேட்பார், எங்கிட்ட கொடுக்கல உங்கள்கிட்ட கொடுத்தாருன்னு. அது அவரை கேட்க வேண்டிய கேள்வி, என்ன கேட்கக்கூடாது. யாரை கேட்கணும்?
அப்பாவை கேட்கணும், அது என்ன கேட்கக்கூடாது. ஏன் சொல்கிறது தெரியுமா? ஏன் நான் 16 ஆண்டு அங்கே பணியாற்றினேன். ஒரு நாள் கூட ஐயா என்கிட்ட கணக்கு கேட்டது இல்லையா? ஒரு நாள் கூட என்கிட்ட அவர் கணக்கு கேட்டதில்லை. என்ன சொல்ல தெரியுமா? சொல்லுங்கள் எல்லாரும், எளிமையாக இருங்க, உண்மையாக இருங்க, தாழ்மையாக இருங்க. புரியுதா உங்களுக்கு? நினைக்கிற மாதிரி திடீர்னு மெகா பாஸ்டாக மாற முடியாது. காலங்கள் சொல்லுங்கள், வளர்ச்சி என்பது சொல்லுங்கள், வளர்ச்சி என்பது ஸ்லோ. சத்தமாக சொல்லுங்கள். சிஸ்டமேட்டிக், ஸ்கிரிப்சுரல், ஸ்பிரிச்சுவல், ஸ்ட்ராங். ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்கள், ஸ்லோ. இப்போ இவரெல்லாம் வளர்ந்தாருன்னா எப்படி வளர்ந்தாரியா? கல்பாக்கத்தில் ஆற்றங்கரையில் என்னங்க, கல்பாக்கத்தில் இவர் போய் சேர்ந்தாள் அவரோட பெரிய அவன் பெரிய ஆளவன். அங்கே தான் பாடினார். நான் ஆற்றங்கரையில் நின்றதும், அந்த பாட்டு அங்கே தான் பாடினீங்களோ? கல்பாக்கம். அந்த பக்கம் போகும்போது அவன் நினைப்பேன், அந்த கல்பாக்கம் போகும்போது அவனை நினைப்பேன், அந்த பிரிட்ஜை தாண்டும் போதெல்லாம். யோசிச்சு பாருங்க, அடிபட்டு உதப்பட்டு நொந்து நூலாகி கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். எவ்வளோ இடிக்கப்படுகிறோமோ அவ்வளோ அப்பமாய் மாறுவீர்கள். சொல்லுங்கள், ஸ்லோ. சத்தமாக. சிஸ்டமேட்டிக், கொஞ்சம் கொஞ்சமாக தான் உயர்த்துவார் ஆண்டவர். மூணாவது, வசனத்தில் உயர்த்தப்படணும், அப்புறம் தான் வாழ்க்கையில் உயர்த்தப்படணும். வசனத்தில் வராத ஒரு வாழ்க்கையில் நிற்கவே நிற்காது. எல்லாம் சொல்ல மாட்டிங்களா? வசனத்தால் வராத உயர்வு நிற்கவே நிற்காது. பார்த்துக்கிறியா ஜேம்ஸ்? எவ்வளோ பேர் வந்தான்ல, எவ்வளோ பேர் இந்த டிவியில் வரான், இப்படி நினைவோ பேசுகிறான், பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறான், 2 வருஷம் பொறுத்த ஆள் இல்லாமல் போயிடுறான். வசனமே இல்லை. யாரை சொல்கிறேன், யாரை பார்த்து என்ன பண்ணாதீங்க, பெரிய ஆளை பார்த்து. இப்போ தான் சொன்னேன், பெரிய ஆளை பார்த்து என்ன பண்ணாதீங்க, சின்ன ஆளை பார்த்து. கர்த்தர் மட்டும் பாருங்கள், கிருபை வரும். அவங்கள பார்த்தா பொறாமை வரும், இவங்கள பார்த்தா பெருமை வரும். கர்த்தரை மட்டும் பாருங்கள், கிருபை வரும். இதுதான் 52 ஆண்டுகளை நான் கற்றுக்கொண்ட பாடம். யாரையுமே பார்க்குறதில்ல. அவர் பயன்படுத்துகிறாரா, பயன்படுத்தட்டும். அவர் பெரிய ஆளாக இருக்கிற பெரிய ஆளாக இருக்கட்டும், அவர் ரொம்ப பாப்புலராக இருக்கிற பாப்புலராக இருக்கட்டும், அதே கர்த்தர் உங்களே ஆக்குவார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? செய்திக்கு நேராக கடந்து போகிறேன். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் தான் பேச போகிறேன், வேறு வசனமே இல்லை எனக்கு. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், ஒரே வசனம், ஒரே வசனம் தான். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தினுடைய 3வது வரி, ஒரே ஒரு வார்த்தை. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தினுடைய 3வது வரி, 4வது படிக்கலாம். நான் அழைத்த ஊழியம். எல்லாம் சொல்லுங்க, இதானுடைய செய்தி. எல்லா தம்பிமாரும் கவனிக்கணும். நான் அழைத்த ஊழியம். I am the one who called you. எல்லாம் கரங்களை விட்டு சொல்லுங்க, நான் அழைத்த ஊழியம். ஒரு மனிதன் அல்ல, ஒரு ஸ்தாபனம் அல்ல, ஜேம்ஸ் எட்வர்ட் அல்ல. எல்லாரும் கரங்களை விட்டு சொல்லுங்க, அவர் அழைத்த ஊழியம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நேற்று கூட சொன்னேன், இந்த உலகத்தில் எல்லாருமே தொழில் செய்த பிறகு தொழிலுக்கு சொந்தக்காரராக மாறுறாங்க. ஆனால் ஊழியன் மட்டும் பிறக்கும் போதே ஊழியனாய் பிறக்கிறான். சொல்லுங்க, I born as a pastor, I will live as a pastor, I will die as a pastor. ஊழியனாய் பிறந்தேன், ஊழியனாய் வாழ்வேன், ஊழியனாய் மரிப்பேன். சொல்ல மாட்டீங்களா? தம்பி உங்களை தான் ஊழியனாய் ட்ரைனிங் எடுத்து அவர் பெட்டியெடு நடத்தக்கூடாது. அப்படி நிறைய பேர் பார்த்தேன், வாழ்க்கை உருப்படவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? திரும்ப சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவரை துக்கப்படுத்தி நீங்கள் உலகத்தை சந்தோஷம் வாழ முடியாது. தமிழ் புரியுதா எல்லாருக்கும்? ஆண்டை துக்கப்படுத்திட்டு, இப்போ ஐயா சொன்ன பற்றியில் ஒரு வார்த்தை, என் மனம் எரியுது. ஒரு ஊழியனை துக்கப்படுத்தி விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், உங்கள் ஊழியனை துக்கப்படுத்திட்டு யூ கேனாட் ஹேவ் a happy life. தேவனை மகிழ்ச்சி ஆக்குங்க, நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஊழியனை மகிழ்ச்சி ஆக்குங்க, நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. wherever church you belong, நீ எந்த சபைக்கு போனாலும் உங்கள் ஊழியனை மகிழ்ச்சி ஆக்கிடுங்க, நீங்கள் மகிழ்ச்சி ஆக்குவீங்க. நான் ஒரு பாஸ்டர்கிட்ட 14 வருஷம் இருந்தேன். 14 வருஷம் இருந்தேன். ஒரு நாள் கூட என்ன அவர் பிரசங்கம் பண்ண சொல்லவே இல்லை. என்னையா, எனக்கு கிருபை இருக்குன்னு தெரியும். ஒரு நாள் கூட என்ன அவர், ஆனால் அவருடைய 93வது பிறந்த நாள் நான் தான் செய்தியாளர். சொல்லுங்க, காலங்கள் மாறும். சத்தமாக சொல்லுங்க, காட்சிகளும் மாறும், கர்த்தர் மாறாதவர். நீங்கள் புல்பிட் தேடி போக வேண்டாம், புல்பிட் உங்களை தேடி வரும். புல்பிட்னா அர்த்தம் தெரியுமா? புல்பிட்னா புல் சம்படி ஃப்ரம் த பிட்.
அதான் புல்பிட். இன்னைக்கு புல்பிட் வந்து புஷ்ஷிங் எவரிபடி இன்டு த பிட். தம்பி, பிரசங்க பீடம் கற்களை எரிகிற இடம் அல்ல. பிரசங்க பீடம் பாக்கெட் நிரப்புகிற இடமும் அல்ல. ஐயா சொன்னார். இப்போது புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, 100 ரூபா கொடு உனக்கு 1000 ரூபா கிடைக்கும். கிடைக்குமா ஐயா? 100 ரூபா கொடுத்து 1000 ரூபா கிடைக்குமா? அப்படி நிறைய பேர் கொடுத்துருவானே. நான் மாட்டில் என்ன பிரசங்கம் பண்ணுறேன் இப்போது, 100 ரூபா கொடு, இது நான் வாராஜாவா? இல்லை, அப்படிலாம் தேவன் தரமாட்டார். அவரிடத்துல வாங்கினேன், அவருக்காக கொடுத்துருக்கிறேன், அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? கொடுப்பது என்பது கவனிங்க, அன்பு கூறுகிறவன் கொடுப்பான், கொடுக்கிறவன் அன்பு கூறுவான். சொல்லுங்க, அன்பு கூறுகிறவன் கொடுப்பான், கொடுக்கிறவன். இப்போ அன்பு கூறுவன் சொல்கிறோமே, வாயில் இல்லை, கொடுக்கிறது. வசனமே சொல்லுது, யோவான் 3:16, அவர் இவ்வளவாய் தந்து, சொல்லுங்க எல்லாரும். அப்போ தருகிறவன் நேசிப்பான், நேசிக்கிறவன் அவன் கொடுக்கறதே இல்லை. சபையில் நிறைய பேர் பார்க்குறேன், ஹை ஜம்ப் லாங் ஜம்ப்லாம் பண்ணுறான், புரியவே மாட்டேங்குது. இதில் வேறு சொல்கிறான், பிடிக்கும்போது என்ன விடுங்க பெறுதுன்றான். ஏன்னா அவனை அடிக்கணும்னு ரொம்ப நாள் எனக்கு ஆசை. அதை ஆவியில் அடிச்சிடுறான். அவன் ஆவியில் குதிக்கிறானே, போய் பிடிச்சா சொல்கிறான் விடுங்க பெறுதுன்றான். அப்படியே ரொம்ப நாள் இவர் அடிக்கணும் ஆசை. எப்படி அடிக்கிறது? இதுதான் சான்ஸு. இவன்லாம் 10 பைசாக்கும் பிரயோஜனம் கிடையாது. எனக்கு இந்த ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் பண்ணுற ஆட்களுக்கு இன்னை வரைக்கும் நம்ம கனம் பண்ணுறதே கிடையாது. வார்த்தையை விட வாழ்க்கைக்கு வல்லமை. எல்லாம் சொல்லுங்கள், வார்த்தையை விட. சரி, வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். சொல்லுங்கள், நான் அழைத்த ஊழியம். சுருக்கமாக சொல்கிறேன், இது ஒரு சபை, அந்த அந்தியோகியா. அதில் பல தரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். ஏழை, பணக்காரன், படித்தவன், வசதி உள்ளவன், கருப்பன், வெள்ளையன். அது ஒரு கருப்பால் இருக்கிறார், ஒரு கருப்பால் இருக்கிறார் பாருங்கள். நீகர், 2ஆம் வரி. நீகர் என்ற வார்த்தை தான் நீக்ரோ என்ற வார்த்தை வந்தது. தமிழ் புரியுதா எல்லாருக்கும்? அந்த சபையில் ஒரு செல்வந்தன் இருக்கிறான். அவன் பேர் தெரியுமா? ஏரோது கூட வளர்க்கப்பட்ட மனாயின். முதல் வசனத்துடைய 5வது வரி. ஏரோது வளர்க்கப்பட்ட, அங்கே போட்டது கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது கூட வளர்க்கப்பட்ட. என்ன பாருங்க, சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன் பாருங்க. நம்பர் 1 எல்லாம் சொல்லுங்க, நான் அழைத்த ஊழியம். நம்பர் 1, இது இட்ஸ் அ பர்சனல் காலிங். அங்கே பேரை சொல்கிறார். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அந்த சபையில்? அரண்மனையில் வளர்க்கப்பட்ட மனாயின் இருக்கிறான். ஆனால் ஒன்றும் அறியாத ஒரு பர்னபாவை கர்த்தர் அழைக்கிறார். இந்த உலகத்தில் நிறைய பேர் படித்தவர்கள் இருக்கிறாங்க, பட்டதாரி இருக்கிறாங்க, ஹைலி இன்டலெக்சுவல். ஆனால் உங்களை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? உங்கள் சந்ததியிலே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். ஒருவேளை உங்கள் தாய் தகப்பன் ஆண்டவர் அறியாமல் இருந்திருக்கலாம், தாய் தகப்பனுக்கு இந்த பாக்கியம் இல்லாத இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நம்பர் 1 சொல்லுங்கள், தனிப்பட்ட அழைப்பு. அந்த பேரை சொல்ற பாருங்க, சவுலையும் பர்னபாவையும். என்னங்க? பர்னபாவையும் சவுலையும். அப்படியானால் சொல்லுங்க, இட்ஸ் அ பர்சனல் காலிங். இதெல்லாம் சொல்லுங்க, யாரோ கூப்பிட்டாங்க வந்தேன், அப்படி இல்லை. எனக்கு மாரநாத்தால ஆரம்பத்தில் என்ன வேலைன்னா, அதாவது இந்த ஸ்டூடெண்ட்டை இன்டர்வியூ பண்ணுறது. நான் ஜேம்ஸ் எல்லாம் நான் வரும்போது நான் இல்லை நினைக்கிறேன். இல்லை, நான் வரும்போது நீங்கள் இல்லை. 86 கதை முடிஞ்சு போச்சு. நான் இன்டர்வியூ பண்ணுவேன். ஒருத்தர் கேட்குறேன், ஏன்டா நீ பைபிள் ஸ்கூல் எப்படி ரட்சிக்கப்பட்டேன்னு கேட்குறேன். அவன் சொல்கிறான், அவர் தலைமையில் கையை வச்சா ரட்சிக்கப்பட்டேன்றான். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த கடாலாம் துபாய்க்கு போகுது. கடாலாம் இந்த பீருண்டதும் சிதறுண்டதும் பைபிள் ஸ்கூலுக்கு வருது. புரியவே இல்லை. கடாலாம் எங்கே போகுது? துபாய்க்கு போகுது. இந்த பீர் உண்டது, அதாவது நசல் கொண்டது, கண் ஊனமானது, ஸ்கூலில் 3 தடவை ஃபெயில் ஆனது, அப்பா அம்மாவை அடிக்கிறது, பைத்தியம் பிடிச்சதெல்லாம் பைபிள் ஸ்கூல். என்ன பைபிள் ஸ்கூல் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? நாகர்கோயிலில் ஒரு உதச்சி கோட்டை ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு வரேன். அந்த அம்மா அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, அந்த அம்மா சொல்கிறார், ஐயா இன்றைக்கி இந்த வீட்டில் போய் நீங்கள் சாப்பிடணுன்னு சொல்கிறார். நான் சொன்னேன், என்னையா நீங்கள் போங்க, ஏன்னா பின்னால் வந்துடுவேன்றார். அந்த அம்மாவோட பேசிகிட்டே போகிறேன், கூட ஐயா இருக்கிறார். அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா எனக்கு 3 பிள்ளைகள், ஒன்று துபாயில் இருக்குது, இன்னொன்று தும்பாவில் இருக்குது. தும்பானா தெரியுமா? ராக்கெட் ஸ்பேஸ் இருக்குது. இன்னொன்று வீட்டில் இருக்குது. வீட்டுக்கு கூட்டின்னு போகிறாங்க. இது மன்னிக்கணும் தப்பாக இருந்தால், ஒரு பையன் கட்டில் படுத்துட்டு இருக்கிறான், தலை ஆடுது, எச்சி ஒழுவுது, அவன் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் சிந்தி இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, இந்த பையன் தான்யா, நீங்கள் ஜெபம் பண்ணி சுகமாக்கி ஊழியத்தை உங்களோட கூட்டின்னு போயிடுங்க. எங்கள் வீட்டுக்காரமா சண்டைக்கு வரணும்.
நீங்கள் ஜெபம் பண்ணி சுகமாக்கி எங்கே கொண்டு போயிடுங்க, உங்கள் பைபிள் ஸ்கூல் கொண்டு போயிடுங்க. நான் ஒரு பைபிள் ஸ்கூல் நடத்துகிறேன். எங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருக்குது, பிடிக்கல போல அந்த அம்மாவுக்கு. 2 கடை எங்கே இருக்குது? துபாயிலும் தும்பாவிலையும். இது என்னது? அந்த அம்மாவுக்கு என் மேலே எவ்வளோ, நான் ஒரு பெனி நினச்சிக்கிறாங்க அந்த அம்மா. நீங்கள் ஜெபம் பண்ணி சுகமாக்கி, புரியவே மாட்டேதில்லை. மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதையும் ஊனலானதையும் நசல் கொண்டதையும் காணிக்கை கொடுக்க சபிக்கப்பட்டவன். ஆமீன் சொல்லுங்க. ஒரு சின்ன கேள்வி, நீங்கள் மட்டும் ஒரு பிஇ ஒரு எம்டெக் இருந்தால் ஊழித்து வந்திருப்பீங்களா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கிறிஸ்துக்கு இழந்த யாரும் தரித்திர ஆனதில்லை, ராஜ்ய மேன்மைக்காக கஷ்டப்பட நஷ்டப்பட்டதே கிடையாது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு கூட தான் தம்பி, உனக்கு சேர்த்து தான். கிறிஸ்துக்கு இழந்த யாரும் தரித்திர ஆனதில்லை, ராஜ்ய மேன்மைக்காக கஷ்டப்பட்ட யாருமே நஷ்டப்பட்டதில்லை. வேகமாக சொல்லி முடிக்கிறேன். சொல்லுங்கள், தனிப்பட்ட அழைப்பு. யாருக்கு இந்த அழைப்பு இல்லை? அதாவது அரண்மனையில் வளர்ந்தவனுக்கு இந்த அழைப்பு இல்லை. ஒரு சராசரி மனிதனை கர்த்தர் அழைக்கிறார். சொல்லுங்கள், அழைத்தீர் என்னையும் அன்பாலே. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள், பர்சனல் காலிங். அந்த பேர் இருக்குது இல்லையா, சவுலையும் பர்னபாவையும். ஆண்டவர் உங்களையும் பேரை சொல்கிறார். ஜான், ஜேம்ஸ், ஜிம்மி, உங்கள் பேரை சொல்லி இன்னைக்கு அழைத்திருக்கிறார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? 2வது, இட்ஸ் a precious calling, விலையேற பெற்ற அழைப்பு. சொல்லுங்க எல்லாரும். தூதர்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். உன்னை யோசிக்கணும், என்னை விட அறிவாளிகள் நிறைய இருக்கிறாங்க. ஜேம்ஸ் எட்வர்டை விட இன்டலெக்சுவல் நிறைய இருக்கிறாங்க, அறிவாளி இருக்கிறாங்க, திறமை உள்ள இருக்கிறாங்க. தேர் ஆர் வெல் டேலண்டட் பீப்புள். என் வார்த்தை கவனிக்க வேண்டும். வெல் டேலண்டட் நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் காட் சாய்ஸ். சொல்லுங்க, ப்ரெஷியஸ். சொல்லுங்க, விலையேற பெற்ற அழைப்பு. அமெரிக்காவின் ஜனாதிபதி என்று அழைக்கப்படுவதை விட ஆண்டவரின் ஊழியர் என்று அழைக்கப்படும் ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க, ஹெவன்லி காலிங், ஹோலி காலிங், ஹையஸ்ட் காலிங். சொல்லுங்க, பரலோக அழைப்பு, பரிசுத்த அழைப்பு, உன்னதமான அழைப்பு. எல்லாமே எச்சல் வரும். சொல்லுங்க, ஹெவன்லி காலிங், பரலோகத்தின் அழைப்பு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இந்த வார்த்தை எங்கேருந்து வருது? இந்த வார்த்தை எங்கேருந்து வருது? 13:1. இந்த வார்த்தை எங்கேருந்து வருது? கடைசி வார்த்தை 13:2. அந்த வார்த்தை எங்கிருந்து வருது? என்று பரிசுத்த ஆவியானவர் உள்ளம் பற்றினார். பரிசுத்த ஆவியானவர். in other word, the voice come from heaven. தம்பி, உங்க அழைப்பு எங்க தர வந்துச்சு? எங்கிருந்து வந்தது? சொல்லுங்க, கை காட்டுங்க. உன்னதத்தில் அழைப்பு. சத்தமா சொல்லுங்க. கோடிக்கணக்கான பேர் வாசிக்கும் போது உங்களை கர்த்தர் சூஸ் பண்ணாரே, காலமெல்லாம் நன்றியா இருக்கணும். சொல்லுங்க, இந்த அழைப்பு எங்கிருந்து வந்தது? சொல்லுங்க, ஹெவன்லி காலிங், ஹோலி காலிங் அண்ட் ஹையஸ்ட் காலிங். ஆமேன். இந்த உலகத்தில் கரெக்டாக உத்தியோகம் பண்ணலாம், ஆனால் கர்த்தருடைய ஊழியம் பண்ண முடியாது. இது புரியுது? ஒரு எம்ஃபில் படித்தவங்கிட்ட பைபிள் கொடுங்க, ஒழுங்காக படிக்க மாட்டான். என்னையே நான் சொல்கிறேன், நான் இலக்கியம் படித்தேன். அங்கே பரிசுத்த வேதாகமம்னு என் வாயில் உச்சரிக்க வராது ஆரம்பத்தில். எப்படிங்க? வேத காமன் படிப்பேன். அப்புறம் அவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான். தூக்கம் வரல பைபிள் படிப்போம் ஒரு காலத்தில். இப்போ இதுதான் என் வாழ்க்கையின் ஆதாரமே இதுதான். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள், ஹெவன்லி காலிங். சொல்லுங்கள், ஹோலி காலிங், ஹையஸ்ட் காலிங். 3வது சொல்ல நம்புகிறேன். சொல்லுங்கள், விலையேற பெற்ற அழைப்பு. 2வது விலையேற பெற்ற அழைப்பு. சத்தமாக சொல்லுங்கள். நம்பர் 3 இட் இஸ் அதாவது இட்ஸ் அ ப்ரொமோட்டிங் காலிங். நான் சொல்ல போகிறேன் இப்போ. சொல்லுங்கள், என்னை மேன்மைப்படுத்தும் அழைப்பு. சத்தமா ப்ரமோட்டிங் கரெக்ட் போட்டது கரெக்ட். சொல்லுங்கள், ப்ரமோட்டிங். இன்னைக்கு பாருங்கள், ஊழியம் பண்ணலைன்னா யோசித்து பாருங்களேன். இப்படி உட்காந்துருப்பாரா ஜிம்மி? இங்கே இருக்கிற எல்லோரும் உட்காந்துருப்பாங்களா? என்ன பிரதர், ராயல் பிரீஸ்ட் மாதிரி இருக்கிறீங்க ஒருத்தருமே, ஏதோ PhD வாங்குற மாதிரி. சொல்லுங்கள் எல்லாரும், ப்ரமோட்டிங். படிக்கட்டுமா? சொல்லுங்கள் எல்லாரும். 4ஆம் வசனம். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு. இல்லை, இந்த வசனத்தை படிங்களேன். அவரிடத்துல வந்து வசனம் கேட்டான். அந்த அதிபதி
7 படிங்க 7. அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். எஸ். அந்த அதிபதி பர்னபாவையும் அதிபதின்னு சொல்லும் தமிழ்ல அதிபதி என்ன பாருங்க, த கவர்னர் ஆஃப் த சிட்டி, அந்த தேசத்தினுடைய அதிபதி. எல்லாம் கவனிக்கணும். இன்னைக்கு ஆன்மீகவாதி அரசியல்வாதி தேடி போறோம், அன்னைக்கு அரசியல்வாதி ஆன்மீகவாதியை தேடி வந்தான். அந்த அதிபதி பவுல்கிட்ட கேட்கிறானா, வசனத்தை கேட்க சொல்லுங்க, அதே காரியங்கள் இங்க தேசத்தில் சம்பவிக்க வேண்டும். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பேக் டு சேப், சொல்லுங்க பேக் டு நியூ டெஸ்டமென்ட், சொல்லுங்க திரும்பவுமாக அந்த ஆதி நாட்களில் தேசத்தில் நடக்கணும். தமிழ் சொல்லட்டுமா? அதிபதி வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? You know the meaning of the அதிபதி? அவர் தான் கவர்னர், the president of the city. அந்த தேசத்தினுடைய அதிபதியை படிங்க, தேசத்தின் அதிபதி. அந்த அதிபதி பர்னபாவையும் அழைப்பித்து அவரிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையா தம்பி, உங்களை தேடி எம்எல்ஏக்கள் வரணும், எம்பி வரணும், உங்களை தேடி ராஜாக்கள் வரணும், உங்களை தேடி அரசியல்வாதி வரணும். கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க. எல்லாம் கரங்களை உயர்த்தி, தேவனே எங்கள் தேசத்தில் அப்படிப்பட்ட காரியம் சம்பவிக்கணும். எம்எல்ஏ வரணும், எம்பி வரணும், அரசியல்வாதி வரணும், ஆன்மீகவாதி வரணும். திரும்ப சொல்லுகிறேன், இன்றைக்கு ஆன்மீகவாதி எங்கே போகிறாங்க? என்ன அங்கே போகிறாங்க? என்னையா நம்ம கூட்டத்தில் அவர் தான் சீஃப் கெஸ்டாக இருக்கிறார். 3/4 மணி நேரம் அவர் பேசுகிறாரு, 1/4 மணி நேரம் நம்ம பேசுகிறோம். ஏன்னா அன்னைக்கு அவங்க இந்த கூட்டத்தை பார்த்து பிரமிச்சிடுறாங்க. சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள், இந்த அழைப்பு என்னை மேன்மைப்படுத்தும். நம்புறீங்களா தம்பி? ஆண்டவர் ஊழியனா சொல்கிறேன், இந்த அழைப்பு உங்களை மேன்மைப்படுத்தும். உங்கள் குடும்பத்தில், உங்கள் சமுதாயத்தில், உங்கள் கிராமத்தில், உங்கள் வீதிகளில், உங்கள் சொந்த உறவுகளில் உங்களை மேன்மைப்படுத்தும். உங்களை தேடி வருவார்கள். ஆமென். நம்புறீங்களா? எல்லா பாஸ்டர் மனைவியும் சொல்லுங்கள், என்னை தேடி வருவார்கள். நீங்கள் தேடி போக வேண்டாம். இது உண்மையானால் இது உண்மையாக இருக்கணும். இது உண்மை சொல்லுங்கள். இது உண்மையானால் சத்தமாக சொல்லுங்கள், என் வாழ்க்கை உண்மையாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? இது பொய் சொல்லாத ஒரு புஸ்தகம். இது சரித்திரம் அல்ல, இது வாழ்க்கையின் சத்தியம். சொல்லுங்க, அது உண்மையானால் சொல்லுங்க. இது அப்போஸ்தலர் 13 அந்த 7 உண்மையானால் என் வாழ்க்கை அப்படியே நிரூபிக்கப்படணும். 3 காரணம் சொல்றேன். God will prove you and he will pronounce you and he will protect you. சொல்லுங்க, pronounce சொல்லுங்க, நான் பேசப்படுவேன். வாயத்தில சொல்லுங்க. நம்பர் 2, I will prove you. சொல்லுங்க, தேவன் நான் யார் என்பது நிரூபிப்பார். நம்பர் 3, I will protect you. அதாவது நான் பெருகுவேன். சொல்லுங்க pronounce. சத்தமாக சொல்லுங்க, நான் பேசப்படுவேன். நீங்கள் சொல்லுங்க தம்பி, நான் பேசப்படுவேன். என் கிராமத்தில் நான் பேசப்படுவேன், என் பட்டணத்தில் நான் பேசப்படுவேன். people will pronounce me. நம்பர் 2, people will promote me. நான் அப்படி சொல்ல விரும்புகிறேன். God will prove me. God will, தேவன் அவரை ப்ரூவ் பண்ணியிருக்கார். இன்னைக்கு அவர் அழைத்தது உண்மை என்று ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் வெஸ்லி ஐயா ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். என்ன ஐயா, அடிக்கடி அந்த சந்தேகம் வந்துச்சு, ஐயா ஊழியத்தில் உண்மையான அழைச்சாரான்னு. பல நேரங்களில் திரும்பி போயிடலாம். இல்லை, எனக்கு அடிக்கடி இப்போ கூட வருது, நேற்று ராத்திரி கூட வந்துச்சு. வேறு வழி இல்லை. சொல்லுங்க, ஐ வில் ப்ரொனவுன்ஸ் பை காட். I will be pronounced by the society. இதே சமுதாயத்தால் நான் பேசப்படுவேன். அவர்கள் அவனை தேடினார்களாம். என்னங்க சத்தமாக சொல்லுங்க, அவனை ஐயா உங்களை ஃபாதர் அழகா பண்ணார். அதிபதிகள் தேடி வருவார்கள். அதிபதிகள் உங்களை ராஜாக்கள் தேடி வருவாங்க. சொல்லுங்க, I will be pronounced. சொல்லுங்க, நான் பேசப்படுவேன். எல்லாம் நீங்கள் சொல்லுங்க, என் கிராமத்தில் பேசப்படுவேன், என் பட்டணத்தில் பேசப்படுவேன். I will prove. சொல்லுங்க, நிரூபிக்கப்படுவேன். என் வாழ்க்கையில் பெருக்கத்தை நான் பார்ப்பேன். சொல்லுங்க, ப்ரமோட்டிங். அவனுடைய ஊழியனா சொல்கிறேன், ஜபத்தோடு சொல்கிறேன், God will promote your ministry. ஆமாம், இன்றை இருக்கிறத விட 1000 மடங்கு கர்த்தர் உயர்த்துவார். சொல்லுங்க, ப்ரமோட்டிங். சொல்லுங்க, எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. தம்பி, இங்கே ஊழியம் செய்றீங்களே, உங்களை ப்ரொமோட் பண்ணுவார். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருக்கு என்னெல்லாம் சின்ன சின்ன காரியம் செய்கிறீங்களோ, புரியுங்களா? சில நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணாலும் God will promote you.
ஆமென் சொல்லுங்க. எலிசாவின் தண்ணீர் வார்த்தை சாப்பாத்தின் குமாரனையே கர்த்தர் பயன்படுத்தினா நீங்கள் தண்ணி பிடிச்சி ஊற்றினா கூட கர்த்தர் பயன்படுத்துவார். அதனால் பாஸ்டருக்கு நல்லா சமைச்சு கொடுங்க. புரிய மாட்டாங்க, காரமாக இல்லை, சாப்பிட்ற மாதிரி சொல்லுங்க. ப்ரமோட்டிங் காலிங். நம்பர் 4, ப்ரொடெக்டிங் காலிங். தம்பி, இனிமேல் தான் பாக்ஸிங்கே இருக்குது. தமிழ் புரியல. ஒரு பையனும் பொண்ணும் அப்பாவும் பையனும் கல்யாணத்துக்கு போனாங்க. பையன் கேட்டான் அப்பா கிட்ட, ஏன் அப்பா எல்லா கல்யாணம் கை பிடிக்கிறாங்கன்னு. அப்போ அப்பா சொன்னார், டேய் போட போகிறாங்கடா, இப்போ கை கொடுக்குறாங்கன்னு சொன்னார். புரியவே இல்லை. நாளையிலிருந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க, பாக்ஸிங் போட போகிறாங்க, நீ கை கொடுக்குறாங்கன்னாரு. அதுவே ஒரு போராட்டம்னா அதை விட பெரிய போராட்டம் இது. புரியவே மாட்டேங்குது. இதில் இத்தனை ஆண்டுகள், எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆயா? அப்பா, வெற்றி உள்ள 43 ஆண்டுகள். அது அந்த அம்மா சொல்லணும். இதை விட பாக்கியம் இது மாதிரி ஒரு ஒருத்தர் கிடைக்கணும் உங்களுக்கு. ஆமேன், பெரிய பாக்கியம். ஆமேன், இது மாதிரி ஒருத்தர் கிடைக்கணுமே. அது அங்கே வந்துச்சு, இங்கே வரல, சைடில் வருது, நேராக வரல. வந்துச்சா மனசுக்குள்ளே மத்தாப்பா? சொல்லுங்க, வாயை திறந்து. பாக்கியமான சேவை. சொல்லுங்க, ப்ரொடெக்டிங் காலிங். 1000 எதிர்ப்பு வரும், 1000 போராட்டம் வரும், ஆனால் தேவன் பாதுகாப்பார். படிக்கிறீங்களா? 7ஆம் வசனம், 4ஆம் வசனம். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்திற்கு வந்து இல்ல 8ஆம் வசனம். மாய வித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திரும்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். வேகமா சொல்லி முடிச்சிடுறேன், கவனிங்க. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா. புரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் புரியுதா? பதவி வரும்போது பதவி பாருங்க. when you are promoted you have to be careful. இதை ஊழியர்களும் சொல்ல விரும்புகிறேன். தேவன் உங்களை பயன்படுத்தும் போது கவனம் இல்லை என்றால் ரொம்ப ஆபத்து. நேற்றோட சொன்னேன், வீழ்த்துவது முக்கியம் அல்ல, நான் விழாதிருப்பது முக்கியம். புரியுதா உங்களுக்கு? இப்போதான் அதிபதி வந்துட்டு போகிறார். அதிபதி வந்து அடுத்த நிமிஷம் பேய் வருது. என்னடி பார்க்குறீங்க? அதிபதிக்கும் அட்ரஸ் தெரியும், பேய்க்கும் அட்ரஸ் தெரியும். எப்படியா நீங்கள் மீட்டிங் முடிச்சுட்டு வரீங்களா? எப்படி வீட்டில் வந்து சமாதானமாக இருக்குதா? பயந்து பயந்து சொல்கிறாரு. மீட்டிங் முடிச்சுட்டு வர்றாரு, சமாதானமாக இருக்கான்னு கேட்டேன். எனக்கு இருக்கிறது இல்லையே, லைனாக படுத்துருக்குது 3மே. வீட்டுக்கு போகிறேன், கூட்டம் முடிச்சுட்டு மனைவி பொண்ணு அதுக்கப்புறம் குழந்தை 3 லைனாக படுத்துருக்குது. என்னென்னு கேட்டால் டெங்கு இருந்து என்னென்னோ சொல்லுதுங்க, உனக்கு வாந்தி இருந்து உனக்கு பேதி இருந்து. அப்போ தான் மருந்து கீழே இறங்குறேன். கீழே இறங்கினா உடனே அப்போலோ ஆஸ்பத்திரி போகணும். சொல்லுங்கள், வகை தேடி நான். தம்பி உங்களுக்கு தான் சொல்கிறேன். என்னது சத்தமா வாயத்தன்னு சொல்லு தம்பி. நீ எதில் பலவீனன்னு உனக்கு தெரியும். பிசாசுக்கும் பலமும் தெரியும், பலவீனமும் தெரியும். ஆமேன். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். ஹலோ, உங்கள் மொபைல் வாங்கி பார்த்தா உங்கள் லைஃபே தெரியும். என்னங்க, சில பேர் ஹிஸ்ட்ரி அப்போ ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ணிடுறான். டெலிட் பண்ணால் கூட தெரியும். அவ்வளோ. அதை விட பெரிய கொடுமை தெரியுமா? யூடியூபுக்கு ஒரு லாக்கு, ஃபேஸ்புக்கு ஒரு லாக்கு, வாட்ஸ்அப்புக்கு ஒரு லாக்கு, இன்னர் லாக் வேறு வச்சுக்கிறான். நான் என் சர்ச்சில் அடிக்கடி பார்க்குறேன். சில நேரத்தில் ஒரு 5 பைபிள் அனாதையாக கிடக்குது 2 வருஷமாக, ஒருத்தரும் வந்து எடுக்கலை. ஆனால் மொபைல் தொலைஞ்சு போட்டு அடுத்த நிமிஷம் வந்துடுறான். உடுக்க எழுந்தவன் கை போல. அந்த 5 பைபிள் 3 வருஷமாக தெரியுது, பேர் கூட இல்லை அதில். எப்படி யாருக்கு கொடுக்குறது? புரியவே மாட்டேங்குது. சொல்லுங்க, வகை தேடினான். தம்பி இப்போ கொடுப்பாங்க சர்டிஃபிகேட்டு, வகை தேடுவான். என்னடி பார்க்குறீங்க? நல்ல வார்த்தையே வராதுன்னு கேட்குறீங்களா? உயர்வு வரும், வகை தேடினான். எதுக்கு வகை தேடினான்? எதுக்கு வகை தேடினான்? 4வது வரி, விசுவாசத்தினின்று. அப்படியே போடுங்க தம்பி, விசுவாசத்தினின்று. புரியுதா உங்களுக்கு தம்பி? பாருங்க என்ன பண்ணுங்க. மனம் ஒரு குரங்கு, அது சாதாரண குரங்கு இல்லை, சாராயம் குடிச்ச குரங்கு. என்ன குரங்கு? இப்போ நிறைய பேர் இங்கே தான் இருக்கிறீங்க. இங்கே இருந்தாலும் கற்பனை எல்லாம் திருச்சி. என்னங்க, கற்பனை எல்லாம் பெரம்பலூர். வீடை பூட்டினா, கேஸ் ஆஃப் பண்ணனா, எல்லாருக்கும் அது உண்டு. இல்லை கேஸ் பூட்டினா, கேஸ் ஆஃப் பண்ணனா, வீடை நல்லா பூட்டினா அதில் ஒன்றுமே இல்லை எடுத்துன்னு போகிறதுக்கு.
ஆனால் எண்ணமெல்லாம் எங்கே சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தினின்று. இது யாருக்கு இந்த போராட்டம்? அழைக்கப்பட்டவனுக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு, தேவனுடைய மேன்மையை பெற்றவனுக்கு. ஆனால் சொல்லுங்க பாதுகாக்கும் அழைப்பு. சத்தமாக சொல்லுங்க, இந்த அழைப்பு உங்களை பாதுகாக்கும். ஆமீன் சொல்லுங்க. பாதுகாப்பு அல்ல, அழைப்பு தான் பாதுகாப்பு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பாதுகாப்பு அல்ல, இந்த அழைப்பு தான். இன்னும் சொல்லட்டுமா, இன்சூரன்ஸ் உங்களுக்கு பாதுகாப்பு அல்ல, கர்த்தர் தான் பாதுகாப்பு. எனக்கு தெரியல எத்தனை பேர் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறீங்களா? இன்சூரன்ஸ் இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை. சமீபத்தில் ஒரு ஃப்ளைட்டில் போனேன். 32,000 அடி மேலே போய் இருந்து 10,000 அடி கீழே வந்துருச்சு. 32,000 மேலே 10,000 கீழே வந்துருச்சு. ஒரு லோக்கல் ஃப்ளைட்டு, இந்தோனேஷியாவில் எங்கேயோ. அது ஒரு சார்ட்டர் ஃப்ளைட், பஸ் மாதிரி. அதில் நினச்சேன் நீங்கள் நம்ம கதை முடிஞ்சு போச்சுன்னு பேர் எழுதி பேக்கெட்டில் வச்சுக்கினேன். ஏன்னா பாஸ்போர்ட் மேலே பேக்கில் இருக்குது. சப்போஸ் அது ஆச்சுன்னா 32,000 அடி 10,000 அடி போனால் எப்படி இருக்கும்? அந்த சர்வ் பண்ணுற அம்மா அப்படியே மல்லாந்து விழுந்துடுச்சு. பரலோகமே என் சொந்தமே நினச்சிக்கினேன். பேரை எழுதி பேக்கெட்டில் போட்டு அட்லீஸ்ட் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணலாமேன்னு. ஆனால் சுகமாக கடத்த கொண்டு வந்தார். நடுராத்திரி 2 மணி. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள், பாதுகாக்கும் அழைப்பு. ஆமீன் சொல்லுங்க. ஆனால் நீங்கள் பாதுகாப்பாக இல்லைன்னா கர்த்தர் பாதுகாக்க மாட்டார். ஒரு வார்த்தை சொல்கிறேன், God help those who help themselves. தமிழில் சொல்லுங்க, எவன் ஒருவன் சொல்லுங்க வாய் திறந்து தனக்குத்தானே உதவி செய்து கொள்ளுகிறானோ அவனுக்கு தேவன் உதவி செய்வார். God help those who help themselves. தம்பி ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. தம்பி புரியுதா உங்களுக்கு? கோச்சிக்க மாட்டீங்களே? இதில் ஒன்றுமே இப்போ வாங்குகிற பேப்பரில் ஒன்றுமே இல்லை. என்ன பார்க்குறீங்க? அதுக்கு எதுக்கு எவ்வளோ பெரிய பில்டப் பண்ணுறீங்களா? உங்கள் அபிஷேகம் எல்லாமே இருக்குது. சொல்லுங்கள், வகை தேடினான். அடுத்த வார்த்தை படிக்கல. வகை தேடினான். அடுத்து சீக்கிரம். அவர்களோடு எதிர்த்து நின்றான். சத்தமாக சொல்லுங்க, அவர்களோடு எதிர்த்து. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. 11 அடுத்த வார்த்தை, மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது, அவன் தடுமாறினான், கைலாகு கொடுக்கிறவனை தேடினான். கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்க. உங்களை எவன் கெடுக்கிறானோ அவனுக்கு கெடுதல் அர்த்தம். நேற்று சொன்ன வந்தேன், கெடுக்கிறவனை தேவன் கெடுப்பாராம். என்னங்க, என் ஊழியனை கெடுக்கிறவனை படிக்கிறீங்களா? வெளிப்படுத்தல் புஸ்தகம் சீக்கிரம். நேற்று நைட்டை படிக்கணும்னு நினச்சேன். அதை கெடுக்கிறவனை தேவன் கெடுப்பார். டிஸ்ட்ரிபியூஷன், கெடுக்கிறவனை தேவன் கெடுப்பார். சீக்கிரம் படிக்கலாம் அந்த வசனத்தை. என் ஊழியனை கெடுக்கிறவனை நான் கெடுப்பேன். வெளிப்படுத்தல் 19:2. தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரனின் ரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினார். ஊழியக்கார ரத்தத்திற்காக பழி வாங்குற கர்த்தர் இல்லை சொல்லுங்க. ஊழியக்காரரின் நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன், உங்கள் வியர்வைக்கே ஒரு மதிப்பு இருக்குது தம்பி. உங்கள் வியர்வைக்கே எல்லாம் கவனிங்க. இந்த சர்ச்சில் வேலை செஞ்சவங்களாம் கரங்களை உயர்த்துங்களேன். இந்த சர்ச்சில் வேலை செஞ்சவங்கெல்லாம், இந்த சர்ச்சில் வேலை செஞ்சவங்கெல்லாம் கை தூக்க. நில்லுங்க என்ன தம்பி, தமிழ் தானே சொல்கிறேன். உங்கள் வியர்வைக்கே ஒரு மதிப்பு இருக்குது. வசனம் இன்னொரு படிங்க, வசனத்தை இன்னொரு முறை. தம்முடைய ஊழியக்காரனின் ரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே. போனீங்க. உங்க உழைப்பை ஒருத்தன் சாப்பிட்டான்னா அவனுக்கு மகா பெரிய தண்டனை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உங்க உழைப்புக்கு பலன் உண்டு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இவர் பாராட்டாமல் இருக்கலாம், ஆனால் பரலோகம் பாராட்டும். சொல்லுங்க, பரலோகம் பாராட்டும். சொல்லுங்க, ப்ரொடெக்ட். சொல்லுங்க, உட்காருங்க. அவன் தடுமாறினான். என்னங்க, சத்தமாக சொல்லுங்க. உங்களை எவன் தடுமாற பண்ணுறானோ, இப்போ பாருங்க, கைலாகு கொடுக்கிறவனை வகை தேடினான். என்னங்க, சத்துரு வெள்ளம் போல வருவான், ஆனால் தோற்று போவான். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் கொடி ஏற்றுவார். வெள்ளம் இந்த தண்ணி இல்லை, ஜஸ்ட் லைக் என் ஆர்மி. ஒரு மிக சேனையாய் வருவான், ஆனால் தோற்று போவான். சொல்லுங்க, இந்த அழைப்பு என்னை பாதுகாக்கும் அழைப்பு. நம்பர் 1 சொல்லுங்க. நம்பர் 1 சொல்லுங்க. சொல்லுங்க, தனிப்பட்ட அழைப்பு. 2வது விலையேற பெற்ற அழைப்பு. 3வது
மேன்மையான அழைப்பு. 4வது, கடைசியாக நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு, கடைசியாக சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் பாப்புலாரிட்டி, நல்லா சொல்லுங்கள், பாப்புலாரிட்டி. வசனம் சொல்கிறோமா? அதாவது 51 சாரி 49 படிக்கும்போது சந்தேகமாக வருதில்ல? கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும், நல்லா கவனிங்க, அந்த வசனம் போனோம்னா அந்த வசனத்தை கொண்டு போக நபர் வேண்டும். இதற்கு தமிழ் புரியுது? வசனம் போனோம், எப்படி வசனம் போவோம்? ஆனால் மீடியா இல்லை, எல்லாம் பாருங்கள். சொல்லுங்கள், பாப்புலாரிட்டி காலிங். சொல்லுங்கள் பொருளே தம்பி, அது பாப்புலாரிட்டி. சொல்லுங்கள், என்னை பிரசித்திப்படுத்துகிற அழைப்பு. அந்த படிங்க. கர்த்தருடைய வசனம் தேசமெங்கும். சொல்லுங்க, தேசமெங்கும். தம்பி, உங்களை கர்த்த தேசமே கொண்டு போவார். இது நடந்தது ஒரு சின்ன கிராமம், அந்தியோகியா என்ற ஒரு பட்டணம், அப்படிதான் போடுறது. ஆனால் பட்டணத்தில் நடந்த ஒன்று தேசத்தில் பேசப்படுகிறது. எங்க நடந்தது? 13:1 எங்க நடந்தது? அது என்ன பேர்? பட்டணம். ஆனால் இப்போ கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? You will be proved and you will pronounce. ஆமீன் சொல்லுங்க. அவங்களுடைய பேச்சு எங்கெல்லாம்? ஊரெல்லாம் உன் பேச்சு. ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க, ஊரெல்லாம் என்ன பேச்சு தான்? சத்தமாக சொல்லுங்க, எல்லாம் இப்படி சொல்லுங்க. ஊரெல்லாம் சொல்லுங்க என் பேச்சு. ஊரெல்லாம் விஸ்லேயா பாட்டு. ஊரெல்லாம் பாருங்க, உங்களை வேற மாதிரியும் பேசலாம், அப்படி பேசக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? கடன் வாங்கி ஏமாற்றிட்டு போயிட்டான், அப்படி இல்லை. இவன் நீதிமான். சொல்லுங்கள் எல்லாரும், நீதிமான். சொல்லுங்கள், பாப்புலாரிட்டி. இதே தமிழ்நாட்டில், இதே திருச்சி மாவட்டத்தில், இதே அரியலூரில் உங்களை கர்த்தர் ஒரு பாப்புலர் பர்சனாக மாற்றுவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீ நினைக்கலாம் ஒரு வேளை, கவனிங்க, நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தலைவர்கள் பிறப்பதில்லை, தலைவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். They are not very popular, but the Lord made them as a popular. யாரை தெரியும்? ஸ்டீஃபன் யாரையுமே தெரியாது, பாஸ்டர் வெஸ்லி யாரையுமே தெரியாது. ஆனால் தேவன் ஒருத்தரை மாத்துறார். சொல்லுங்கள், அழைப்பு. சொல்லுங்கள், உன்னதமானது, மேன்மையானது, மகிமையானது. அது பரலோகத்தினுடைய அழைப்பு, ஹெவன்லி காலிங். சொல்லுங்கள், ஹோலி காலிங், ஹையஸ்ட் காலிங். அமெரிக்க ஜனாதிபதி அந்த அழைப்பை விட இது பெரிய அழைப்பு. தம்பி நம்புங்களா? உங்களை நீங்கள் மேன்மைப்படுத்துங்க, அப்போ தான் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் நினைக்கணும், ஐ எம் ப்ரவுட் டு பி கால் எ சர்வன்ட். ஒரு ஊழியன்னு சொல்கிறதுல நீங்கள் சந்தோஷப்படணும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் சொல்கிறீங்க, என் பையன் பாஸ்டராக இருக்கிறான் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? உங்கள் பையன் என்ன பண்ணுறான்? பாஸ்டர் என்னன்னு கேட்பாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டார், நீ என்ன வேலை பண்ணுற? பாஸ்டரா? அப்படி நான் போஸ்டர் ஓட்டுற வேலைன்னு கேட்டார். அவர் தெரிஞ்சது அவ்வளோதான். உலகம் மதிக்குதோ இல்லையோ, காட் வேல்யூஸ். பரலோகங்களை கனம் பண்ணுது. எல்லாம் எழுந்துன்னு சொல்லுங்கள், பரலோகமே என்னை கனம் பண்ணுது. எங்கே ஆரம்பிச்சது? ஒரு பட்டணத்தில். எங்கே முடியுது? சத்தமாக எங்கே முடியுது தம்பி? எங்கே இருந்தாங்க அவங்க? எங்கே இருந்தாங்க? ஒரு சின்ன கிராமத்தில். ஆனால் இப்போது வசனம் எங்கே போகுது? இன்னொன்று சொல்ல போகிறேன், உங்களால் இந்த தேசத்துக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாகும். அப்படின்னு சொல்ல, கடைசி வார்த்தை சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும், நாங்கள் சந்தோஷத்தினாலும் ஆவியினாலும். ஆமேன். மறந்துடாதீங்க. எல்லாம் சொல்லுங்கள், என்னோட அழைப்பு உன்னதமானது. சொல்லுங்கள், பர்சனல், ப்ரெஷியஸ். ஆமேன் சொல்லுங்கள். மூன்றாவது ப்ரமோட்டிங். உங்களை தேடி யார் வருவா? ஆமேன். நம்புறீங்களா? ராஜாக்கள் வருவார்கள், அரசியல்வாதி வருவார்கள், செல்வந்தர் வருவார்கள். நீ அவன் வீட்டு வாசல் நிற்காத, அவன் வீட்டு வாசல் நிற்பான். அவன் வசனத்தை கேட்க வகை தேடினான். ஆனால் முதல்ல வசனம் உங்களுக்குள்ளே இருக்கணும். தம்பி, ரீட் மோர், ஸ்டடி மோர். நிறைய படிங்க தம்பி, நிறைய படிங்க. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நிறைய படிங்க, உங்களை தேடி ஜனங்க வருவாங்க. நேற்று கூட சொன்னேன், உலக மனிதனுக்கு தெரியப்படுத்தாத ஒன்றை தம்முடைய ஊழியனுக்கு தேவன் தெரியப்படுத்துவார். 4வது ப்ரொடெக்டிங். 1000 போராட்டம் வரும். நான் ஊழியம் பண்ணுற இடத்துல 19 முறை போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தேன். 19 முறை. ஐயா வந்து அந்த கேஎன் டேங்க் ஸ்ட்ரீட், ஐயா அந்த குளத்துக்கு எதிர் வீடு, அக்ரார், கொண்டித்தோப் வந்துருக்குறீங்களே.
19 போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தேன். எல்லாம் அநாகரிகமான குற்றச்சாட்டு. பெண்களை, அதாவது பிள்ளைகளை கடத்தி வெளிநாட்டுக்கு விற்கிறேன், கட்டாயப்படுத்தி மதுபானம் ஊட்டுறேன், நிர்வாண படம் காட்டுறேன், இப்படிலாம் சொன்ன மக்கள் இன்றைக்கி ஊழியக்காரர் இருக்கிறாங்க. சொல்லுங்கள், பாதுகாக்கும் அழைப்பு. சத்தமாக சொல்லுங்கள். கடைசியாக ஒன்று சொன்னேன், என்ன அழைப்பு தெரியுமா? உங்களை உயர்த்தும். உங்கள் பேர் எங்கெல்லாம் வரும்? படிச்சு எங்கெல்லாம் வரும்? சத்தமாக தேவன் பயன்படுத்தும் போது உலகத்தில் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. புரியுதா? அலைகளை தடுத்து யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. அதை விட கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். நம்மளார் உட்காரலாம். இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை நம்ம ஜெபம் பண்ணி பிளஸ் பண்ணி அவங்கள தேவனுடைய ஊழியத்திற்காக நம்ம டெடிகேட் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு சில ஸ்பெஷல் அவார்ட்ஸ் வச்சுருக்குறோம். இந்த வருடம் நம்முடைய ஹல்லேலூயா. ஆமென். காத்திருந்த காலங்கள் கடிந்து வருகிற பொழுது எத்தனை மகிழ்ச்சி. சிரிங்க அதன் மேல. உலகத்தில் அண்ணா சொன்னாராம், பட்டம் எதற்கு, காட்டி கழித்திடவா, காசு சம்பாதிக்கவா? அப்படி சந்தோஷமா காமிக்கிற பட்டமும் இல்லை, இது காசு சம்பாதிக்கிற பட்டமும் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் நடுவில் மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை நரகத்தின் பக்கம் போய்விடாதபடி அந்த பரலோக வாசலை காண்பிக்கிற ஒரு மாபெரும் ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அழைப்பை குறித்து கேள்விப்பட்டோம். நீ சாதாரணமானவள், அசாதாரணமானவள். அல்லேலூயா. ஆமென். சங்கடத்திற்காக பிறந்தவன் அல்ல, சாதிக்க பிறந்தவன். சரித்திரம் படித்தது போது நிறுத்து, இனி சரித்திரம் உன்னை படிக்க போகிறது. அதற்காய் சந்தோஷமாய் கை தட்டு. நம்முடைய பிள்ளைகள் இனி சரித்திர புருஷர்கள். காலத்தினுடைய சரித்திரங்களை அவர் வரப்போகிறார்கள். இருக்கிற உலகத்திற்கு கண்களால் பார்க்கிற உலகம், இந்த உலகம் காணக்கூடாத உலகம், ஆவிக்குரிய உலகம், 2 உலகத்திற்கு உரிய வேலையை செய்ய கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய பாத்திரங்கள் நீங்கள். அப்படி நம்முடைய வேதாகம கல்லூரியிலே ஒரு சிறந்த பாத்திரமாக ஆமென். உலகத்தில் விருதுகளை பட்டங்களை வாங்குறவர்களுக்கு கரகோஷங்களை எழுப்புகிற கால்நீரை கண்டது போல இருக்கிற ஒரு கூட்டத்திற்கு மத்தியிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய கரகோஷங்கள் எழுப்பு. இந்த வருடத்தினுடைய வேதா மக்களுடைய சிறந்த மாணவர் விருது, பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட், எல்லாரும் உற்சாகமாக கத்துட்டுமா தம்பி மனோஜ் அவர்கள். ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட்.
மனோஜ் வெல்கம். உற்சாகமாய் கரங்களை தட்டி ஐயா ஒரு லைன்ல நின்றுங்க, அப்படியே ஃப்ரண்ட்ல வந்து அப்படியே. Check, praise the Lord. Check. அஜித் குமார். இன்னொரு விஷயம், அந்த எக்ஸ்ட்ரீம் பில்டர்ஸ் அவார்ட் ஒரிஜினலாக இங்கே இருக்கிற பில்டிங் நீங்கள் பார்க்குறது போல வெறுமனை கொத்தனார் வச்சு செஞ்சதில்லை. கொத்தனார் சித்தாள் பெரிய ஆள்லாம் இருந்தாலும் அவங்கள விட பெரிய ஆளுங்க எங்கள் ஆளுங்க தான். ஆமென். எங்கள் பிள்ளைங்க எப்படியும் ஒரு 20 லட்சம் ரூபா வேலை செஞ்சுருப்பாங்க. குறைச்சலாம் சொல்லவே முடியாது. போன வருஷம் நெஹேமியா பில்டர்ஸ் அவார்டு கொடுத்தோம். இந்த வருஷம் அதை விட ஸ்பீடு. ஏன்னா வேலை தொடர்ந்துலாம் நடக்காது, எப்பயாவது செய்யணும்னு நினைப்போம், உயிரை விட்டு கிடுகிடுன்னு செய்வோம். அதனால அந்த எக்ஸ்ட்ரீம் பில்டர்ஸ், இந்த டிஸ்கவரி சேனலில் வரும் எக்ஸ்ட்ரீம் பில்டிங்னு. ஆமாம், அதனால் எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த தடவை எக்ஸ்ட்ரீம் பில்டர்ஸ் அவார்டு கொடுக்க போகிறேன். என் பிள்ளைங்க எல்லாருக்குமே அந்த அவார்டு உண்டு. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி ஒவ்வொரு பிள்ளைகளும் வரும்போது. அஜித் குமார். ஆமோஸ் சூர்யா. பி ஆண்ட்ரூ. ஜோசப் கருணாநிதி. ஜோசப் கருணாநிதி. வி ஜாஷுவா. ஸ்பர்ஜன் இமானுவேல். இளவரசு ஜேம்ஸ். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஜான் பெஞ்சமின் கிங். ராமர் யவீர். டேவிட் குமார். கே டேவிட் குமார். பிரைஸ் தி லார்ட். ஆமாம் அங்கிள் அதை கொடுத்துருங்க. இலவசம். இது என்னுடைய பல புஸ்தகம் எழுதியிருக்கிறேன். அதில் இந்த பிள்ளைகளுக்கு ஞாபகம் இல்லை, நான் கொண்டு வர. இது பரலோகத்தின் பனித்துளிகள்னு சொல்லுகிற ஒரு பிரசங்க குறிப்பு, புரியுதுங்களா? இதை நீங்கள் இது நீங்கள் நல்ல ட்ரெஸ் போட்டு அதில் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு உங்களுக்கு சொந்த ஸ்டைலில் பேசலாம், ரைட்? புரியுதுங்களா? இது இலவசம், ஆனால் மலிவல்ல. இதில் பேர் எழுதிக்கிறாங்க நினைக்கிறேன். ஸ்பர்ஜன் இமானுவேல். இளவரசன் ஜேம்ஸ். மனோஜ்.
மோசஸ், அஜித் குமார், பால்மர், யாவீர், யவீர், யவீர், பழனிவேல், 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 டேவிட் குமார், ஜோஷ்வா, ஜோசப், ஜான் பெஞ்சமின், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒரு 2 புத்தகங்களை நாங்கள் வெளியிட போகிறோம். விசேஷமாக என்னுடைய ஸ்டூடெண்ட்டு ஆண்ட்ரூ எழுதின ஒரு புத்தகம், ஆசரிப்பு கூடாரமும் கிறிஸ்துவும் ஒரு ஒப்பீடு. நான் எழுதணும்னு நினச்சேன். அவனை நோட்ஸ் எல்லாம் நீ எடுத்து வை, நான் கடைசியில் எழுதுறேன்னு. கடைசியில் அவனே நிறைய நல்லா எழுதியிருந்தனால சொல்லிட்டேன், இனி இந்த புத்தகத்துக்கு என் பேர் என்ன செய்ய முடியாது, ஊரான் விட்டு பிள்ளைக்கு என் பேர் வைக்கிறதுக்கு நான் ரெடியா இல்லை, ஓ இனிஷியல்ல என்ன செஞ்சுருவோம் பண்ணிடுவோன்னு சொல்லி அந்த புக்கை அவருடைய பேரில் அதை ரிலீஸ் பண்ணுறோம். அல்லேலூயா. இது வரைக்கும் எழுதின புக்கெல்லாம் என்னது தான். இந்த தடவை அவங்களுடைய அசைன்மெண்ட்டாக அதை கொடுத்து கொஞ்சம் ஒர்க் பண்ண சொல்லியிருந்தா அதை ரொம்ப அழகாக அவர் எழுதி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் யூதாவின் விளக்க உரை, யூதா நிருபத்தினுடைய விளக்க உரை பின்னணிகளோடு நான் எழுதிய புஸ்தகம். இது 2ஐயும் அன்பான ஸ்டீஃபன் தேவகுமார் ஐயா, ஆண்ட்ரூ முன்னாடி வாயேன், எங்கே ஆளகா நான் பின்னாடி நிற்கிறேன், பேச தெரியாதுன்னு சொல்லுவார், செம்மையாக இருக்கும் வாய்ஸு, சூப்பராக பேசுவார். ஆமாம், எங்கள் எல்லா ஆட்லையும் அவர் தான் பேசியிருப்பார். ஆக்ஷன் மட்டும் நிறைய கொடுப்பார், செம்மையாக நடிப்பார். நடிப்பார்னா நாடகத்தில் நடிப்பார். நம்ம கிறிஸ்மஸ் சமயத்திலாம் நாடகத்தில் பார்த்துருக்குறோம், சூப்பராக நடிப்பார். நிஜத்தில் நடிக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் உங்கள் கரங்களை உயர்த்தி ஒரு புக்கு எழுத வந்து பிரசவ வேதனை மாதிரி. ஆனால் காலங்கள் மாறினாலும் டெக்னாலஜி மாறினாலும் இது மாறவே மாறாது. இன்றைக்கி எல்லாம் சிடி உலகம், எல்லாம் பென் டிரைவர், டெக்னாலஜி மாறினா கூட இது மாறாது. அது ஓய்ந்து போகும், இது ஓயாது. ஆமே, இது என்றைக்குமே நானே நிறுத்திட்டேன், புக்கில் நிறுத்திட்டேன். இப்போ இசைக்கியா ஒரு நாள் பார்த்தேன், அவர் சொன்ன, அண்ணே இதுக்கெல்லாம் முடிவு உண்டு, இந்த புஸ்தகம் முடிவையில் எழுதுங்கன்னு சொன்னார். திரும்ப எழுத ஆரம்பிச்சிருக்கிறேன். கரங்களை உயர்த்தி இது எழுதின பிள்ளைகளுக்கு தேவையான பரலோக ஞானத்தை தேவன் தரும்படி எல்லாம் கரங்களை ஜெபம் இல்லாமா. எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி. ஆண்டவரே, ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்திப்படுத்துகிற கூட்டம் மிகுதியில் எழுதியிருக்கிறதே. நீ தந்த வசனத்தை பிரசித்தப்படுத்தும்படியாய் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த எல்லா ஞானம், ஆண்டவரை விவேகம், அறிவு, அபிஷேகம் எல்லாவற்றையும் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை வாசிக்கிற பல ஆயிரக்கணக்கான உள்ளங்கள் தொடப்படட்டும், வேதத்தில் ஆழத்துக்குள்ளே கொண்டு செல்வீராக. எழுதினுடைய பிள்ளைகளுக்கு தேவையான இன்னும் பரலோக ஞானத்தை தந்து கர்த்தாவே நீர் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். இது செல்லும் இடமெல்லாம் உடைய அபிஷேகம் கடந்து வரட்டும், உடைய வார்த்தை கிரியை செய்யட்டும். தனி மனிதன் போக முடிய இடங்களுக்கெல்லாம் இந்த வார்த்தை செல்லட்டும். ஆண்டவரே, அபிஷேகம் பண்ணும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுவோம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த புக்கு ஃபர்ஸ்ட் செட்டை ஆண்ட்ரோட அப்பா வந்து வாங்கிக்குவார். அம்மா வாங்க, அப்பா அம்மா 2 பேரும் வாங்க.
ஆமென். நம்முடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்காக ஜெபித்து அவளை பிரதிஷ்டை செய்ய போகிறோம். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? பிள்ளைகள் தயவு செய்து முழங்கால் படிடலாம் லைனா வந்து. ஓ ஹalleluya ஜீசஸ். ஆமென் ஆமென் ஆமென். முழங்கால் படிட்டு ஓ ரபஹந்தரலசே. லைன் 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 அப்படி போயிருங்க, நெருக்கி உட்காராதீங்க, அப்படி கொஞ்சம் தள்ளி போயிருங்க. ரைட், இப்படி ஒருத்தர் இங்கே உட்காரலாம். ஒரே லைனா நீட்டா உட்காருங்க பாப்போம். தம்பி தம்பி கொஞ்சம் லைன் கரெக்டா பண்ணு. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் தள்ளுக்குங்க, இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க. லைன் இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க, இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க. வாங்க வாங்க தம்பி, இப்படி வாங்க, முட்டியை நவுத்துங்க. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஆமென். ஊழியர்கள் இவர்கள் தலையில கை வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இவர்களை பலப்படுத்தும்படியாய். தயவு செய்து என் பைபிளை யாரோ மாற்றி எடுத்துட்டு போயிட்டீங்க, என் பைபிளை முதல்ல கொடுங்க. இந்த பைபிளை வச்சுட்டு என் பைபிளை எடுத்துட்டு போன புண்ணியமா யாரோ என் பைபிளை தயவு செய்து கொடுங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. என் பைபிளை காணோம். ஸ்தோத்திரம். இது யாரு பைபிள்னு தெரியல. அப்ப என் பைபிளுங்க. அப்ப ஸ்தோத்திரம். யாராவது வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க. எல்லாரும் ஜெபிக்க போறோம். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி ஐயா. பவுல் சொல்றாரு, ஐ கமாண்ட் யூ, நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். ஐயா வசனம் படிச்சிடலாமா? 1 தீமோத்தேயு இதோ கடைசி சம்பவம் எடுத்து கொடுமா. ஆமென். ஹalleluya. பெரிய வசனம் எல்லாம் படிச்சா நேரம் ஆயிடுமே. ஃபுல்லா படிச்சா ஒரே ஒரு வசனம். ரைட். இதை படிக்க சொல்றீங்க. தீத்துவா. ரைட் ரைட். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வசனம். தம்பி நீங்க நல்லா பாருங்க. தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது. நல்லா கவனிங்க தம்பிங்களா. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஒரு 3 காரியம் சொல்கிறேன் தம்பி, கவனிங்க. உங்கள் பிரசங்கத்தில் 3 காரியம் முக்கியம். நம்பர் 1 கவுன்சிலிங், நம்பர் 2 கன்சோலேஷன், நம்பர் 3 கரெக்ஷன். தமிழில் சொல்கிறேன், சொல்லுங்கள் எல்லாரும். கரெக்ஷன் புரியுதா உங்களுக்கு? எச்சரிப்பு என்ற காஷன் சொல்லுங்க. எச்சரிப்பு. கவுன்சிலிங் ஆலோசனை, கன்சோலேஷன் ஆறுதல், எல்லாவற்றுக்கும் மேலாக கிரைஸ்ட். இவங்க பிரசங்கத்தில் இதெல்லாம் இருக்கணும். கிரைஸ்ட் இருக்கணும், காஷன் இருக்கணும், கவுன்சிலிங் இருக்கணும், கன்சோலேஷன் தமிழில் சொல்கிறேன், கிறிஸ்து இருக்கணும், எச்சரிப்பு இருக்கணும், ஆறுதல் இருக்கணும், ஆலோசனை இருக்கணும். அது இல்லைன்னா பிரசங்கமே இல்லை. என்ன பிரசங்கம் பண்ணாலும் முதல்ல கிறிஸ்து, 2வது எச்சரிப்பு, 3வது ஆலோசனை, 4வது ஆறுதல். எப்போ பார்த்தாலும் புரியுதா? கண்ணை துடைப்பார், மூக்க துடைப்பார் இல்லை. அதே நேரத்தில் எப்போ பார்த்தா கள்ளத்துக்கு அடிக்கக்கூடாது. இட் ஷுட் பி ஈக்குவல். சொல்லுங்கள். எச்சரிப்பு, ஆலோசனை,